ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் குழுவில் பயணிக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்முடைய சிஆர் அஸ்ட்ரோ டிஜிஎல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட நம்ம 2019 இருந்து நம்ம எல்லாரும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் எல்லாருக்கும் முன்னோடிகள். ஜூம் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட நமது சேனல்ல இன்னைக்கு நமக்காக பேச வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, உயர் திருமதி கிருஷ்ணவேணி மேடம் சூலூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. அதாவது மகளிர் அணியின், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர்களை ஒருங்கிணைத்து ஒரு ஜோதிட பேரணி அப்படின்றத உருவாக்கிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம குழு உறுப்பினர்கள் சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு வருக வருகவென அவர்களை வரவேற்கிறோம். அம்மா வணக்கம். அவங்களுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடம். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் இது. மருத்துவ ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தால ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னா 100% முடியும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நோயாளி ஒரு மருத்துவரை எப்போது அணுகுவான் அப்படின்னா உடல்நிலை சரியில்லாத போது. அதே மாதிரி ஒரு ஜோதிடரை ஒரு மனிதன் அணுக போகும்போது மனநிலை சரியில்லைன்னா மட்டும்தான் போவாங்க. ஒண்ணு பண கஷ்டம், மன கஷ்டம், பொருளாதார ரீதியா இருக்கும்போது அல்லது வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இருக்கும்போது தான் போவாங்க. ஸோ நம்ம ஒரு ஜோதிடராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையில் இந்த ஜோதிடரும் ஒரு வகையில் மருத்துவர் தான் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்றது அடிப்படையில நம்மளுடைய குருநாதரின் பாதம் வணங்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளார போவோம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பாண்டி கொடுமுடி சதிஷையா அவர்களிடம் இறை வணக்கத்திற்காக மேடையை ஒப்படைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார். சிற்றம்பலம் சிற்றம்பலம் பிடியதன் ஒரு பூமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடே கணபதி பர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையேம் பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறை இறையே வலமுறை இறையே. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உள்ளம் மன்னி உரு தெரியா காலத்தே உள்புகுந்து எனது உளம் நன்னி கருத்திருத்தி உன்புக்கு உன் கருணையினால் ஆண்டு கொண்ட கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகுள் தில்லை கண்டேனே அணிகுள் தில்லை கண்டேனே. சிற்றம்பலம். மிக்க நன்றிங்க ஐயா. இறைவனும் செய்வி சேர்ப்பார்னா மிக இல்லை. மிக்க நன்றி. இறைவணக்கம் பாடி கொடுத்த உயர் திரு கொடுமுடி சதிஷையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக்க நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு சின்ன ஒரு கருத்து, நம்ம குழு உறுப்பினர்களுக்கு யாராச்சும் தகவல் போடுங்க. மேக்சிமம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான உறுப்பினர்கள். நன்றி. இப்போ நம்ம தலைப்பு பக்கம் போயிடுவோம். கிருஷ்ணவேணி மேடம் வணக்கம். இப்போது மேடை உங்கள் வசம். வாங்க. வணக்கம்மா. வணக்கம்.
அனைவருக்கும் நமஸ்காரம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமக. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து குருமார்கள் மற்றும் நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த CR அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் தலைவர் சின்ராஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த ஹோஸ்ட் பண்ணக்கூடிய சார் அனைவருக்குமே என்னுடைய நமஸ்காரத்தையும் சிரம் சார்ந்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்போம். கொடுமுடி ஐயா பாடின சிவனுடைய பக்தர் மிக சிறப்பான ஒரு ஆசீர்வாதம் எல்லாத்துக்குமே கிடைச்சிச்சு. இங்கு பயணிக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஜோதிட ஆசான்கள் குருமார்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை அப்படின்ட்டு நம்ம அடியேன் ஒரு சிறிய நிறுவனம் செஞ்சிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது. நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம். ஏன்னா இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, கொஞ்சம் டெப்தா கொண்டு போய் மக்களிடையே சேர்த்தணும் அப்படின்ட்டு. மருத்துவ ஜோதிடம்னு நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் அது ஆய்வுக்குரியதுதான். சார் சொன்ன மாதிரி ஆய்வுக்குரிய விஷயம்தான். அது அவ்வளவு சீக்கிரம் நம்ம புரிதல் அரிது அப்படிங்கிறத சொல்லலாம். அதையே நம்ம திருவள்ளுவர் நாயனார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். எல்லாமே ஒரு இறை சக்தியோட இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நோயை நம்ம கண்டறிய முடியும். நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை கண்டறியறதுக்கு நம்மளுடைய ஆத்மா ஒத்துழைப்பு கொடுத்தாலும் மிகப்பெரிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் வாழ்ந்த இந்த பூமியில அவங்களும் ஒரு பெரிய ஒரு நோயில இருந்துதான் இறந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மகா பெரியவரா இருக்கட்டும், இப்ப நம்ம ஜீவசமாதிய பிரபலியமா கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய பழனியில இருக்கக்கூடிய கணக்கம்பட்டியார் சித்தரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சுகரோ ஒரு கேன்சரோ அல்லது இப்பதான் இந்த பிபி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இந்த வியாதிகள் அப்படிங்கிறது அதிகமா தாக்கக்கூடியது புற்றுநோய் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்ப எல்லாத்துக்குமே இந்த வியாதி வருமா, இது நம்மளுடைய தாக்குமா அப்படிங்கறது நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு, கண்டிப்பா ஒரு குழந்தை பிறந்த ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு எல்லா வாழ்நாள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், என்ன கர்மாவை வாங்கி பிறந்திருக்காங்க, அது எப்படி அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாதம் பித்தம் கபம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே தாது மூலம் சிலேத்துவம் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு அடிப்படையில தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் சின்னதா தொட்டு கொண்டு போனாதான் புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நிறைய குழுமத்துக்கு நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற யூடியூப் சேனலை நம்ம அனுப்பியிருக்கோம். எனக்கு என்கிட்டே ஒரு 5 குழு இருக்கு. சோ எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பியிருக்கோம். ஏன்னா ஆன்மீக விபூதி தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை குழு இருக்கு, இலவச ஜோதிட வகுப்புன்னு இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய நேஷனல் ஹிந்து டெம்பிள் பெடரேஷன்ல தமிழ்நாடு மாநில மகளிர் செயலாளரா இருக்கு. இந்து தேசிய கூட்டமைப்புல எல்லாமே இறைவனுடைய சித்தாந்தம். இப்ப சிவனுடைய ஒரு பாடலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே நம்ம லெசனுக்கு போயிடலாம். சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் நமக்கெல்லாம் பொக்கிஷம். பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில தரத்தை, இந்து அப்படிங்கிற ஒரு சமயத்தை பேசணும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது பகவத்கீதா. ஆனா இதெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தமிழ். சோ இந்த பாடலை நம்ம பாடிட்டு 6ஆம் பாவம் சனி பகவான், ராகு கேது, நோய்களுக்கு என்ன கிரகங்கள் என்ன பாவம் என்ன பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத பேசலாம் சொல்றேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்திரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு
தந்திரமாவது நீரு சமயத்துள்ளது நீரு செந்துவர் வாய்மை பங்கன் திருவாலவாயன் திருநீரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய 12 பாவத்துல கட்டத்துல மெயினா சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானம், நோய் சொல்லக்கூடிய அமைப்பு. அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் பாவத்தை எடுக்கணும். அப்ப மேஷ முதல் 6ஆம் பாவம்னு பார்க்கும் பொழுது நமக்கு கன்னிங்கிற ஒரு இடம் தான் 6ஆம் பாவமா வரக்கூடியது. ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்க உங்க லக்னம், அதற்கு 6ஆம் பாவம். அடுத்த கட்டம் நம்மளுடைய ராசி, அடுத்தது 6ஆம் பாவம். இத ரெண்டையும் நமக்கு உயிரையும் உடல் அமைப்பையும் அன்றாட செயல்பாட சொல்லக்கூடிய சந்திர பகவானையும் நம்ம பார்த்துக்கணும். சோ இந்த அமைப்புல நம்ம கொண்டு போகும் பொழுது 6ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய அந்த அதிபதி எப்படி இருக்கு? ஏன்னா லக்ன புள்ளி இத ரெண்டும் எல்லா விஷயத்துக்கும் எடுக்கணும். பாக்கியத்துக்கு, தொழிலுக்கு, வருமானத்திற்கு, நோய்க்கு, நம்முடைய வாழ்க்கை தராதரத்துக்கு, தரத்திற்கு, அனைத்திற்குமே நம்ம எடுக்கக்கூடியது நம்ம லக்ன புள்ளி தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் பேஸ்மெண்ட். அப்ப இந்த புள்ளி எந்த அமைப்புல அதிபதி, அந்த லக்னம் அதிபதி சார் கூட சொன்னார், நம்மளுடைய லக்னாதிபதி நல்ல சாரம் வாங்கி நல்ல நிலையில் திரிகோணத்திலேயோ நல்ல கிரக பார்வையிலேயோ இருந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது குருபலன். குருவுடைய அமைப்பு நல்லா இருந்தாலும் நம்ம நோயிலிருந்து மறைமுகமாக சில விஷயங்கள் இருந்தாலும் தப்பிச்சுக்கலாம். அப்ப இந்த 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்திலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். சரி, இது பாவம், இது ஆதிபத்தியம், அதிபதியோடைய அமைப்பு இது. அதே லக்னம் விட்டு நம்மளுடைய ராசியில இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் 9லையும் எடுக்கும் பொழுது சனி பகவான் தான் ஆயுள்காரகன், நோயை குறிக்கக்கூடிய கிரகம். அதே வருமானத்தையும் நம்மளுடைய கருமாவையும் குறிக்கக்கூடியதும் அவர்தான். அதனாலதான் 30 வருஷம் அரசனாகவும் ஆண்டியாகக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியது. 2.5 ஆண்டுகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கூடையே பயணிக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படிங்கக்கூடிய ஒரு நீதிமான் அப்படிங்கிறத நம்ம சனி பகவான் மட்டும்தான் எடுத்துக்கணும். அவர் நல்லதை செஞ்சால் ஸ்ட்ராங்கா செய்வார். குரு பகவான் விருத்தியையும் விரிவாக்கத்தையும் கொடுத்தாலும் அவருடைய பார்வையில கண்டிப்பாக அத நோயை தீர்த்திருவார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப கிரக அமைப்புல இன்னும் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு கேது. முன்னோர்களுடைய கர்மவினையை நம்ம சுமந்து பெக்கக்கூடிய அந்த அமைப்பு, பிறக்கக்கூடிய அமைப்புக்கு பொதுவாக கர்மா அப்படின்னா சனி பகவானையும், அந்த முன்னோரோட விஷயத்த வாங்கி வந்தது தந்தை வழி தாத்தா வழி அப்படிங்கும் போது ராகுவையும், அந்த ராகு இருக்கக்கூடிய நிலைப்பாடு 9ஆம் இடம் 5ஆம் பாவத்தையும் வச்சுதான் அது போன ஜென்ம கர்ம நோய் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அதே கேதுனா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு 60 வயசுல வரையும் நம்ம வாழ்ந்து என்னென்ன நம்ம அனுபவிச்சிருக்கோமோ அதற்கு உடனுக்குடனே தீர்வை கொடுக்கக்கூடியதுதான் கேது பகவான். அப்ப சில விஷயங்களுக்கு சில கிரகங்களை நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறத கவனத்துல எடுத்துக்கணும். அப்ப 6ஆம் அதிபதி லக்னத்தில் 1ஆம் பாவத்துல நிக்குது உங்களோட ஜாதகத்துல அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் உச்சி முதல் பாதம் வரை நம்ம ஒவ்வொரு கிரக அமைப்பையும் சொல்லலாம், பாவத்தையும் சொல்லலாம். இப்ப மேஷம் அப்படின்னா தலை, 2ஆம் இடம் முகம், 3ஆம் இடம் தோள்பட்டை, சோல்று, இதெல்லாம் சொல்றோம். இப்படி மார்பு 4ஆம் பாவம், இப்படி பாவக அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு பாதம் அப்படின்னு கொண்டு நம்ம மீனத்துல நிறுத்துறோம். இது அடிப்படைங்க. சோ இந்த 6ஆம் பாவகம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்னத்துல இருக்கிறார் அப்படின்னா அது சனி பகவானும், உயிர் ஆயுள கொடுக்கக்கூடியது சூரியனும்
சனி பகவானும். அப்ப அந்த சூரியன்கிற அமைப்பு தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தொடர்புனா என்னங்க? சமசப்தமா பார்க்கலாம், அல்லது கிரக சேர்க்கையா இருக்கலாம், அல்லது அந்த பாவத்தை நோக்கி வரக்கூடியவரா இருக்கலாம். 12ல் சனி பகவான் நகர்வு எங்க இருக்கும்? லக்னத்துக்கு வரக்கூடிய அமைப்பு நகர்ந்து வரக்கூடிய டிகிரியில தான் இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் நம்ம தொடர்பு எடுத்து பார்க்கணும். அப்ப 3, 7, 10 இதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு தலை சார்ந்த ப்ராப்ளம் இருக்கும். தலை சுற்றல், வாந்தி அடிக்கடி வர்றது, இந்த தலைக்கு தண்ணி ஊத்துனா உடம்பு முடியலங்க, நீர் கோத்துக்குது, இதெல்லாம் வந்து சனி சந்திரன் 6ஆம் பாவம். இதெல்லாம் நீங்க இப்படி தலை சுற்றல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அப்ப 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கும் பொழுது தலை சார்ந்த பிரச்சனை, இது எளிமையா நம்ம எடுத்துக்கலாம், சொல்லலாம். அதே சனி பகவானும் செவ்வாயும் தொடர்பு பெறுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெட்டுக்காயம், ஏதாவது போய் பைப்படியிலயோ அல்லது இல்லையோ இடிச்சுக்கிறது, அடிக்கடி குழந்தைகளை பாருங்க இடிச்சுக்குவாங்க, தலை வீங்கிக்கும், ரத்தம் வரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது மண்டை ஓடு, மண்டை. இது மாதிரி நம்ம கிரகத்தை எடுத்து, அதிபதியை எடுத்து 6ஆம் இடத்தை நீங்க எடுத்து பார்த்துட்டு, இந்த நோய், இந்த தசா புத்தி இப்படி அமைப்புல இருக்குதுன்னு சொல்றதுக்கு எளிமையான விஷயம். அப்படியே வரிசையா சொல்லும்போது கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா புரியும். அப்ப சனி பகவானும் குருவும் தொடர்பு பெற்று 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், 1ஆம் இடம்னு அர்த்தம், இருந்தால் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, பிரெயின் அப்படின்னு மூளை சம்பந்தமான விஷயம் எல்லாம் குரு பகவான். அப்ப மூளை வளர்ச்சி குறைவு, ஞாபகம் இன்மை, மூளை காய்ச்சல் வர்றது, பிரெயின் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும். எதுங்க? அப்ப கிரக காரகத்துவம் நல்லா படிச்சிருக்கணும். பாவகத்துடைய காரகத்துவம் நல்லா படிச்சா ஈஸியா நம்ம கனெக்டிவேட் பண்ணி சொல்லிடலாம். அது தசா புத்தியில பொருத்தி சொல்லணும். ஐயா சொன்னார்ல, தசா புத்தி அந்தரம் கோச்சார நிலைப்பாடு பார்த்துதான் இந்த நோய் ஐசிக்குள்ள இருக்காரா, அவரு எப்படி வருவார் தெப்பிச்சு, 22வது திரேகானம்லாம் சொன்னார். இதெல்லாம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும், ஆழ்ந்து எடுத்துக்கணும். அது அவங்களுடைய நிலைப்பாடு நோயை பொறுத்து. எலும்பு சம்பந்தமான அனைத்துமே சூரியன். எலும்பு சம்பந்தமான, எலும்பு அப்படி அடிபடுறது, இதெல்லாம் வந்து சூரியன். ஒடையறது தசை, இந்த அமைப்புல சனி பகவான். இதுல குரு வந்து காப்பாத்துவாரா, தசைய மட்டும் ஏதாவது ஒரு பிணக்க செஞ்சுட்டு ஒரு மாவு கட்டோட நிறுத்துவாரா, ரொம்ப டேமேஜ் ஆகி ஊனமாகாம பாத்துப்பாராங்கிறது குருவுடைய தொடர்பு வச்சு இப்படி எழுதிக்கோங்க. அதே லக்னம் 6ஆம் அதிபதி இப்ப ஹெட்டிங் போட்டிருக்கோம். கேது பகவான், சனியும் கேது பகவான் தொடர்பு ஏற்பட்டால், கேதுனா என்னதுங்க? முடி. அப்ப முடி வழுக்கை ஆகிறது, முடி சார்ந்த பிரச்சனை, இந்த மாதிரி வியாதி வரும். இதே ராகுவோ புதனோ அதுல கொஞ்சம் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, பொடுகு வர்றது, பேன் பிடிக்கிறது, இதெல்லாம் நீங்க கெஸ் பண்ணலாம். ஒரு குழந்தைங்க, ஒரு 10 வயசு குழந்தைங்க வந்து ஜாதகம் பாக்குறாங்க, ஏதாவது இது மாதிரி கனெக்டிவிட்டி இருக்குது, புதன்ல ராகு தேசம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 6ஆம் அதிபதி அங்க உட்கார்ந்துருக்கார், கேதுவுடைய தொடர்பு இருக்கு, 3ஆம் பார்வையாகவோ அல்லது கோச்சாரத்துல இருந்து பாக்குறாருன்னு வச்சுக்க, இப்ப கன்னியில கேது இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் அமைப்பை வச்சு கோச்சாரமும் எடுத்துக்கணும். சோ நீங்க எங்க குழந்தைக்கு ரொம்ப பேன் எல்லாம் பிடிக்குதா, அடிக்கடி முடி இறக்கணும், அதுக்கு தோஷத்துக்கு என்ன சொல்லணும்? மொட்டை போட சொல்லணும். சனி கேது தொடர்புக்கு மொட்டை போடணும். 6ஆம் அதிபதியோடைய தோஷ நிவர்த்தி ஆகும். அது நம்ம கடைசியில பரிகாரம் நிறைய சொல்றேன். சோ இது மாதிரி புதன் தொடர்போட சேர்ந்து சொல்லும் பொழுது நிறைய முடி சடை பிடிச்சுக்குதுங்க, நிறைய முடி சுருள் சுருளா நிறைய அடர்த்திய சீக்கிரம் கற்பனை வளர்ந்துருது. பாய்ஸா இருந்தா பாஞ்ச நாளையே பையனுக்கு முடி நிறைய வளர்ந்துரும். இதெல்லாம் சனி கேது பகவானுடைய தொடர்பு, இத சொல்லணும். அதனால சில தொந்தரவுகள், காய்ச்ச வர்றது, நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வர்றது, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப அந்த தொடர்புங்கும் போது புதன் வரும்போது தோல்வியாதைய சொல்லுங்க. ஸ்கின் டிசீஸ் வர்றது, நெற்றியில அப்படி பொறுவா வந்துடும். அதே போல ஏஜ் ஆகி வராங்க அவங்களே, நம்ம இப்ப குழந்தைக்கு சொன்னோம், ஏஜ் ஆகி வராங்கன்னா வழுக்கை இருக்கா,
அப்படின்னு நீங்க 3ஆம் பாவத்துல இருக்குதுன்னு வச்சுங்க. சனிக்கு எது உங்க மாமனாருக்கு வலிக்கையா கேட்கலாம்ல. அதாவது சின்ன விஷயம், நோய்ங்கிறதே இல்ல, இந்த 3ஆம் பாவத்துல உட்கார்ந்து கேட்கலாமே. சனி ராகு, ராகு அப்படின்னாவே ஒரு மயக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே சனி பகவான் தயக்கம். இது மாதிரி கிரக காரகத்துவம் நிறைய காம்பினேஷனோட படிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும். சோ மயக்கம் அப்படிங்கும்போது இப்ப கோமா ஸ்டேஜ், சர்ஜரி பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப தலையில ஏதாவது சர்ஜரி பண்ணீங்களா? அது இல்லைன்னா மத்த கிரகங்கள் அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை பேபி வந்து சிசேரியனா, அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஒரு half a day, ஒரு 6 hours ஆவது மயக்க நிலையில இருந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து அந்த சர்ஜரிக்கு போகக்கூடிய மயக்க மருந்து கூட சனி ராகு தொடர்பு தான். இத நீங்க சொல்லலாம். இப்ப இந்த மீன ராசியில ராகு போயிட்டு இருக்கு. அதுல ஏதாவது கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்குங்க. கோச்சாரத்துல போகும்போது ராகு என்ன கிரகங்கள் இருக்குது? அப்ப பாதம் சார்ந்து சொல்லலாம். அதே அந்த 6ஆம் இடத்துல ஒரு சந்திரன் கன்னி ராசிக்கு அம்மாவுக்கு சொல்லலாம். இந்த மாதிரி கிரக காரகத்துவம் எடுத்து எடுத்து நீங்க சொல்லும் பொழுது ஈஸியா இருக்கு. சந்திரன் ராகு மீனத்திலே இருக்கிறார். ரேவதியோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அப்ப அம்மாவுக்கு அறுவை சிகிச்சைங்களா? அம்மாவுக்கு மருத்துவ செலவா கொடுத்துச்சா? நீங்க நீர்ல கவனமா இருங்க. ராகுவுடைய பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட், நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். வெளிநாடு தொடர்பை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். இந்த மாதிரி நம்ம பாவகத்துடைய தன்மையும் கிரக காரகத்துடைய தன்மையும் எடுத்து நோய்க்கும் நம்ம சொல்லும் பொழுது அவங்க ஆமாங்க இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்ப சனிச்சந்திரன் அப்படின்னா தலை சார்ந்து நீர் தொந்தரவு, நீர் கோக்கறதுன்னு சொல்லிருங்க. ரத்த ஓட்டத்துல பிரச்சனைகள் வரும். இந்த இடத்துல கொஞ்சம் நரம்பெல்லாம் புடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். சைட்ல தலைவலி வருதுங்க, அந்த நரம்பு தெரியும் நிறைய பேத்துக்கு. அது ஒரு ஒரு சில ஏஜ் இருக்கு அப்புறம் நரம்பு அங்கங்க வெரிகோஸ் வர்றது, நரம்புகள் தெரியறது எல்லாமே நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா புதன் பகவானை எடுக்கணும். இது மாதிரி நம்ம சுக்கரன் ராகு, சனி சுக்கரன் 6ஆம் அதிபதி லக்னத்தில் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா முகம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள், ஸ்கின்ல ஏதாவது ஒரு திட்டு திட்டா இருக்கிறது, ஒரு முகத்துல ஏதாவது கரும்புள்ளி கருப்பா தோன்றது, இந்த மாதிரி அமைப்பு. அதே போல வேற ஏதாவது டிஃப்ரெண்டா தெரிவாங்க அவங்க. அந்த தசாபுதி இதெல்லாம் வரும்போது அந்த அழகை வந்து சில விஷயத்துல வந்து மறு வர்றது, மச்சம், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். இப்ப லக்னாதிபதி 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தான். இந்த மாதிரி கிரக தொடர்பை வைத்து நீங்க சொல்றது மிக சிறப்பாக இருக்கும். கரெக்டா இருக்குதுங்களா? நல்லா இருந்துச்சா? அடுத்தது 2ஆம் அதிபதிக்கு போலாமா? எப்படி இருக்குதுங்க? வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குங்களாங்க சார்? கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். அடுத்தது 2ஆம் அதிபதிக்குன்னா 2னா என்னதுங்க? முகம் சொன்னோம். இதுல நம்மளுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப சனி பகவான் அதேதான். 6ஆம் அதிபதி 2ற்கு சென்றால், 6ஆம் அதிபதி 2ற்கு சென்று சனி புதன் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் சனி புதன் எடுத்துக்குவோம். இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு விஷயத்திலையும் ஞாபகத்துல வந்து சட்டுன்னு மறக்கக்கூடிய அமைப்பு. அதே போல 2ஆம் இடங்கிறது என்னது? வாக்கு. வாக்குங்கும் போது அந்த இடத்துல செவ்வாயும் நமக்கு வந்து வந்துருது. அப்ப செவ்வாய் வந்தாலும் 2ஆம் அதிபதியோட அந்த பாவகத்துடைய கிரகத்தா காரகத்துவம் மாதிரி பாவக காரகத்துல 2ஆம் அதிபதி வாக்குங்கும் போது தடுமாற்றமா பேசுறது. ஒரு 2 வயசு கழிச்சுதாங்க என் பையன் பேசினா அப்படிங்கிறதுங்க. ராகு கேது புதன் எல்லாமே 2ஆம் இடத்துல இருந்தாவோ தொடர்பு இருந்தாவோ கண்டிப்பாக நீங்க லேட்டா பேசுனாங்களா கேளுங்க. சனி பகவான் மட்டும் லக்னத்திலேயே 2லயே இருந்தா கருப்பு கருப்பா அவங்களுடைய தசாபுத்தி காலகட்டத்துல ஏதாவது ஃபேஸ்ல ஒரு முதிர்வு வர்றது, முதிர்ச்சியான தன்மை, ஏஜுக்கு தகுந்த இது இல்லைங்க அப்படின்னு. அதே புதன் இருந்தா முதிர்ச்சியோட இல்லாம பொதுவாக உபயத்தில் புதனோ குருவோ இருந்தால் மிதுனமும் கன்னியில் புதன் இருந்தாலும் இளமையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உண்டுங்க. ஏன்னா புதன் அப்படின்னா இளமை,
இளையவங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தமிழ் அப்படின்னு கூட அர்த்தங்க. தமிழன், தமிழ் எப்பயுமே வயது முதியவங்களா தெரிய மாட்டாங்க. அதனால ஐயா கூட நல்ல சிரிச்சு சிந்திக்கக்கூடிய, தமிழ் ஆர்வத்தோட பேசக்கூடிய அந்த மேடை பேச்செல்லாம் சின்ராசையோடைய கேட்கும் பொழுது அந்த இளமைத்துவம் வரும். அந்த புதன் ஆதிக்கம், குரு ஆதிக்கம் ஐயாவுக்கு அதிகம்னு நான் 2-3 மேடையில சொல்லியிருக்கேன். சோ அந்தெல்லாம் இயற்கையிலேயே அந்த நகைச்சுவை உணர்வு வரும் பொழுது நமக்கு அந்த துள்ளலோட இசை வெண்பா அந்த இதெல்லாம் வரும் பொழுது நமக்கு அந்த இளமை வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அதனால நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஒரு மனதை சமாதானப்படுத்தக்கூடியதும் சந்திரனும் புதனும் தாங்க. அது சரியா இருந்தாதான் நம்ம நல்ல எப்பேற்பட்ட நோயையும் பாரதி மாதிரி காலனை உதைடா அப்படின்னாராம், வெளியே போனாராம் யமனையே. அது மாதிரிலாம் பாடல்கள் வீர நடையோட எழுதியிருப்பார். அது போல நம்மளுடைய வியாதியையும் சரி, நம்மளுடைய ஆயுள் எது தெரிஞ்சாலும், இந்த மேபி இந்த கேன்சர்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிரும், இவ்வளவு காலகட்டம் தான் அப்படின்ட்டு. சோ அதுக்கெல்லாம் நம்மளுடைய மன தைரியம் தான் வேணும். அப்ப என்ன கர்மா நம்ம சுமந்து பிறந்திருக்கோமோ அத மனப்பக்குவத்தோட நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். ஓகே, சரி. அப்ப சனி ராகு, சனி செவ்வாய் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால், கிரகத்துல சேர்க்கைகள்னு இருக்கும் பொழுது அறுவை சிகிச்சை. எனக்கெல்லாம் கூட 2மே சிசேரியன் தாங்க. சோ இது மாதிரி சிசேரியன் வரக்கூடிய அமைப்புக்கு அந்த ராகு தொடர்பும் வந்துரும். அதே போல இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வயிறு, குழந்தை சார்ந்த இதெல்லாம் 4ஆம் பாவங்க. 4ஆம் பாவத்துக்கு வரும்பொழுது அதை நம்ம சொல்றோம். சனி புதன், சனி ராகு இதெல்லாம் இருக்கிறதும், செவ்வாய் இருக்கிறதும் வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு தொடர்பு வரும் பொழுது பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சனி சூரியன் வலது கண் இடது கண் சந்திரன் இது பண்ணும்போது அவங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சனியும் சேர்ந்து இருக்கு அல்லது பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாலைக்கண் நோய் சொல்லுங்க. சூரியன் தொடர்பு இருக்கும் பொழுது மாலைக்கண் ஸ்பெக்ஸ் போட்டாங்களா சீக்கிரமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அதே போல வாயில புண்ணு வருது, உதடுல வெடிப்பு வரும், உதடு தடிமனமா இருக்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் 2ஆம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அந்த முகம் ஒரு இதை வச்சே சொல்லலாம். ஒரு பேபி வந்தாங்க, ஒரு 7ஆவதா என்னவா படிச்சாங்க, நல்ல பெரிய கண்ணா இருந்துச்சு, ஒரு அகலமா இருந்துச்சுங்க. அவங்க உங்க அம்மாவை ஜாதகம் பார்க்க வந்தாங்க வேற ஒரு விஷயமா. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. அது பார்க்கவே எனக்கே அந்த கண் அவ்வளவு இதா இருந்துச்சு. இதெல்லாம் இந்த கிரகணத்தினாலேயோ அல்லது போன ஜென்ம கருமானாலேயோ அந்த மாதிரி விஷயத்தினாலதான் அப்படி பிறப்பாங்க. அப்ப அவங்க ஜாதகத்தை வாங்கி வச்சு நான் பார்க்கும் போது 2ஆம் இடத்துக்கு ரொம்ப அது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. சனி சூரியன் 2ஆம் இடம். தீபக்கு கட் ஆயிடுச்சுங்களா சார்? மேடம் கண்டினியூ பண்ணுங்க, கரெக்டா இருக்கு. இல்ல மேடம், கரெக்டா தான் இருக்கு. பிளாக்கா வந்துச்சு. சோ ரைட், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ, தெரியுதுங்களா மேடம்? நீங்க பேசுங்க, கரெக்டா இருக்கு. நான் இல்ல மேடம் கரெக்டா இருக்கு மேடம், விஷுவல் கரெக்டா இருக்கு மேடம், கரெக்டா இருக்கு. பேசுங்க, அப்படியே பேசுங்க. வீடியோ ஆஃப் ஆச்சு. ஓகே. சனி ராகு மாந்தி 2ஆம் இடம் தொடர்பு வரும் பொழுது அந்த உதடு வெடிக்கிறது, உதடுக்கான பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் நீங்க சொல்லணும். குரு மூக்கு உதடு இதெல்லாம் தொடர்பா சொல்லணும். 2ஆம் இடத்துக்கு நம்மளுடைய நேத்திரம் அப்படிங்கிற ஜீவன் நேத்திரம் எல்லாம் பாப்பீங்களா, அதெல்லாம் 2ஆம் இடம் வச்சு நமக்கு பாக்குறது. சனி பகவான் சந்திரன் இடது கண், சனி சூரியன் வலது கண், இதை நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கண்ணுல நீர் வடியுதுங்க, உன் கண்ணில் நீர் வடிந்தால் அப்படி சொல்றாங்கல்ல, அது மாதிரி கண்ணுல நீர் வடிகிறது. ஒரு சின்ன விஷயம் கேட்டோன்னே கூட கண்ணுல அழுகாச்சு வச்சிருவாங்க. என் பையங்க ஆனா பொண்ணு மாதிரி அலறா. இதெல்லாம் 2ஆம் இடம் தொடர்பு சனிச்சந்திரன். இது நம்ம புனர்ப்பு தோஷத்துக்கு எடுப்போம். ஆனா இது இந்த இடம் நோய்க்காக நீங்க எடுத்து சொல்லும் பொழுது பாவகமும் தொடர்பையும் கிரக தொடர்பையும் எடுத்து சொல்லணும். சனி பகவான் சுக்கிரனும் இருக்குது அப்படின்னா
வறண்ட தோல் இருக்கிறது, கண்ணு கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கக்கூடிய அமைப்பு. அவங்களுடைய கண் வந்து அப்படி பேசும், அப்படி அவர் அந்த கண்லயே மயக்கறாங்க அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து சனி சுக்கிரன் அப்படிங்கிறத சொல்லலாம். வடுக்கல் தசை பிடிப்பு மாதிரி இருக்கக்கூடிய மைனஸ் பிளஸ் ரெண்டுமே இந்த சனி சுக்கிரனுக்கு ஃபேஸ்ல கொடுக்கும், 2ஆம் இடத்தோட தொடர்பு வரும்போது. அதேதான் மறு வரக்கூடியது. அங்க நெற்றி தலையில மருன்னு சொன்னோம், இங்க கன்னத்திலேயோ உதடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும். அதே சனி சந்திரன் அங்க உச்சம் பெறார் 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு. ஆனா ராகு தொடர்பு போட தீய பழக்கத்துல வந்து ஒரு புகை பிடிக்கிறதோ, அது நம்ம வாயில வச்சுதானே இது பண்ண, அந்த முகம் சார்ந்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுக்கலாம். தண்ணி அடிப்பாங்க, அதனால டிசீஸ் வர்றது டேஞ்சரஸ் அப்படிங்கிறத சொல்லணும். இது மாதிரி 2ஆம் இடத்துக்கு செவ்வாயா இருந்தா, பொதுவா 2ல செவ்வாய்னாவே சண்டை போடுவாங்க, நல்லா வாய் பேசக்கூடியவங்க, கடகடன்னு பேசக்கூடியவங்க, தோஷம் அதெல்லாம் சொல்றோம். அது அவங்க அந்தந்த பாவகத்தை வச்சு நம்ம சொல்லணும். அதே இந்த இடத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு உடல் தொந்தரவுல முகம் சார்ந்து அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். எப்படி அப்படின்னா, சில விஷயங்களை கிரகிக்க முடியாம இருக்கிறதும், அதே போல அவங்களுடைய குடும்ப வாழ்வு போனதுக்கு அப்புறம் சில மாற்றங்களை ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் நோய் வர்றது, திருமணத்துக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். இத கவனிச்சு நீங்க சொல்லுங்க. 2, 12 சூரியன் சந்திரன் இருந்துச்சுன்னா அதோடைய விஷயத்தையே கவனமா சொல்லணும். வலது கண்ணா இடது கண்ணா அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப 2 12லயோ 12 2ல இருந்தா அவங்களுக்கு கண் நோய் வரும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும். இது ஒரு ரூல்ஸ். 2 12லயோ 12 2லயோ இருந்தால் அப்படிங்கிறத நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரூல்ஸ் உண்டு. அப்ப 2ஆம் பாவகத்துல 6ஆம் அதிபதி அமர்ந்தாலோ, சனி பகவான் ராகு கேது ஒவ்வொரு 9 கிரகங்களுடைய தொடர்புகள் வந்தாலோ என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்க மேடம், மாந்தி வந்து 2ல உட்கார்ந்தா தோஷம், லக்னத்தில் உட்கார்ந்தால் தோஷம், 12ல் உட்கார்ந்தால் தோஷம். இது மாந்தியோட மெயின் தோஷம். அதுக்கப்புறம் 7th பிளேஸ். சோ 2ஆம் இடத்துல மாந்தி உட்காருது, லக்னத்துல மாந்தி உட்காருதுன்னா மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கல்வியையோ தொழிலையோ திருமணத்திலேயோ, ஏதாவது ஒரு திருமணம் வாழ்க்கை குடும்பம்னா 2 7 அது 2ஐயும் பார்த்துட்டு தான் மத்த பாவம் பார்க்கணும். சோ இந்த மாதிரி எடுக்கும்போது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளோ, தன்னோட முன்னேற்றத்துல பிரச்சனைகளோ, ஏதாவது ஒரு பிரேக் பண்ணும், கஷ்டத்தை கொடுக்கும், ஆழமான கஷ்டத்தை கொடுக்கும், அழக்கூடிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் நம்ம செய்த கர்மவினை பொறுத்துதான் இது பண்ணணும். அதே லக்னத்துல மாந்தில என்ன சொல்லுவோம், பிரேத சாபம், குடும்பத்துல பிரேத சாபம் வாங்கியிருக்காங்க 2ஆம் இடம், ஜஸ்ட் அவ்வளவுதான். புரியுதுன்னு நினைக்கிறேன். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்திற்கு சென்றால், 3ஆம் இடம் அப்படிங்கிறது கை, தோள்பட்டை, சோல்று, காது, மூக்கு, தொண்டை, ENT ஃபுல்லா. இத உங்களுக்கு தெரியும் பேசிக். இவங்க தொண்டை பிரச்சனை, புஜம் இதெல்லாம் சொல்றோம், விரல்கள். 3ஆம் பாவம் முயற்சி, வீரியம், வெற்றி, எல்லா விஜயம், இதெல்லாம் பாவகத்துடைய தன்மைகள். அப்ப நோய்க்கு என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு சனி குரு 6ஆம் அதிபதி 3ல் இருந்தால் சதை பிடிப்பு, மூக்குல சதை வந்துருச்சுங்க, காதுல வந்து பிரச்சனை ஏற்படுறது, தொண்டையில சதை, டான்சல். சந்திரன் தொடர்பு அடிக்கடி நாசில் இது நீர் சளி பிடிக்கிறது, ஆஸ்மா, சளி தொந்தரவு, இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு. சுக்கரன் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்னதுங்க, இப்ப குருனா சதை கொழுப்பு 2ஐயும் சொல்லிக்கலாம். சுக்கரன் அப்படிங்கும் போது அதுவும் சதைதான். சில அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கிறாங்களே, இந்த நடிகர் ஸ்ரீதேவி எல்லாம் பண்ணியிருப்பாங்க சில விஷயங்கள், மூக்குல இதெல்லாம். அப்புறம் நிறைய காதுல தோடெல்லாம் போட்டுக்கிறது சைட்ல வைஸ், இதெல்லாம் வந்து தொடர்பு நம்ம சொல்லலாம். 3ஆம் அதிபதி இந்த பாட்டிங்கெல்லாம் ஒரு வரிசையா போட்டு ஒரு கமண்டலம் மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த சுக்கரன் அழகையும் சொல்லணும். அதனால அதுல ஹோல்லாம் போட்டு அதை கழட்டிட்டா எவ்வளவு நல்லாவா இருக்கும்,
அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்ம இப்படி யோசிச்சு பதில் சொல்லக்கூடிய அமைப்புக்கெல்லாம் இது விசேஷமான அமைப்புன்னு சொல்லலாம். அது மிதுனம் வேற, காற்று ராசி, காலபுருஷனுக்கு அந்த பாவமே எடுத்து சொல்லும்போது நல்ல இசை கேட்கக்கூடிய அமைப்பு. ஹெட்போன் யூஸ் பண்ணுவாங்களா? கேளுங்க. அதனால பிரச்சனைகள் வருமா வராதா? வரும். அப்ப என்ன சொல்லணும்? காதை பத்திரமா பாத்துங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்துல சனி, ராகு, கேது இதெல்லாம் தொடர்பு இருக்குன்னு சொல்லிடணும். அதனால லிமிட்டா ஒரு டைம்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்க அந்த மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா வம்பா போயிடும். சனி புதன் வரும்பொழுது என்ன பண்ணுங்க, 3ஆம் இடத்துல அந்த 6ஆம் அதிபதி உட்காரும் பொழுது இது எந்த நீங்க லக்னம்னு பார்த்து நீங்க அதை கெஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு நீங்க போய் நிறைய அந்த ரூல்ஸ் வச்சு அப்ளை பண்ணும்போது எவ்வளவு கரெக்டா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தோள்பட்டை வலி வர்றது, இந்த கழுத்துல எல்லாம் சொருகிரி இந்த இதெல்லாம் வர்றது, கருப்பு அடைக்கிறது, நரம்பு சம்பந்தமா டிராக்ஷன் போட்டோங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? மண்ணுல போட்டு இது பண்ண நரம்பு போல உடனே பிடிச்சுக்கிச்சுங்க, அடிக்கடி கழுத்துல வரும். டிராவல் பண்ணுனா வரும் ராகு தொடர்பு. அதான் இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். கையில கால விரல்ல அடிபடுதல், சனி பகவான அடிபடுறது, இது ராகு. கையை எதுலையாவது மிக்சில விட்டுட்டீங்களா, அல்லது மிஷினரியில நிறைய பேர் இங்க டெக்ஸ்டைல் இருக்கு, அதே போல இது இருக்கு, பஞ்சு மில்லெல்லாம் இருக்கு. கை விரல் அப்ப அந்த கோச்சார தசா புத்தி அந்தரம் எல்லாம் பார்த்து கவனம். நோய் இது சொல்லும்போது ரொம்ப கவனமா சொல்லணும். அது கரெக்டா ஏதாவது ஒரு நடக்குமான்னு. அதனாலதான் குரு பெயர்ச்சி, சனி பகவானோட பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாம் போய் பாருங்கன்னு சொல்றது. ஒரு 500,000 செலவு பண்றதுக்கு நம்ம மலப்பா இருந்தா அப்புறமே பாதிப்பாயிருச்சு, போயிருச்சு, பையன் போயிட்டான், புள்ள போயிட்டான்னு என்ன பண்றதுங்க? நிறைய கிளைண்ட் வராங்க அந்த மாதிரி. சோ இதெல்லாம் நம்ம ஆயுள் பாவத்தை நல்லா பார்த்துக்கணும். நோய் என்ன வருதுங்கிறத பார்த்துக்கணும். என்ன ஆக்சிடென்ட் வருது, ஏன்னா பல பிரச்சனைகள் நோயை பத்தி சொல்றதுக்கே இல்லை. புற்றீசல் மாதிரி ஆப்ரேஷனு அது இதுன்னு கோயம்புத்தூர், சென்னை எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம அதுலயே அந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்கு. சனி புதன் 6ஆம் அதிபதி எதுலங்க? 3ஆம் பாவத்துல இருக்கிற சனி புதன் குரல் வளம் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும். ஒரு இப்ப என்னோட சிவனடியார் ஆன்மீக இதுல ஒரு நல்ல பாடுவாங்க, சிவபுராணம் தேவன் எங்கேயாவது போய் ஓதுவாருக்கும் பாடுவாங்க. அந்த அம்மா போன மாசம் ஒரு 10 நாள் முன்னாடி என்னாச்சுன்னு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி அட்மிட் ஆகி ஒரு வார்த்தை பேச முடியல. அப்ப கோச்சாரம் அழகா பாடும். அப்ப பாடக்கூடிய அமைப்பு இருந்தாலும் தொந்தரவு வராதா? வரும்ல. அப்ப என்ன கிரக தொடர்பு இருக்கு? புதன் ஏதாவது லிங்க் ஆவாரு, சரியாயிருமா? 12 நாள்ல 10 நாள் சரியாயிருன்னு நம்ம கோச்சாரம் எடுத்து பாக்குறதுக்கு இந்த சனி தொடர்பும் புதன் தொடர்பும் 6ஆம் அதிபதி 3ல இருக்கும்போது நம்ம எடுத்து சொல்றதுக்கு இதெல்லாம் குரல் மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலர் ஆம்பளை மாதிரி பேசுறது, குரல் மாறி பேசுறது, மிமிக்ரி பேசுறது, இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத. கேது காது சம்பந்தமான பிரச்சனைகள், ஏன்னா அந்த சுருள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? கேது எதனால சொல்றாங்க இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, யானைக்கு கேது யானை காது சொல்றோமா இல்லையா? அப்ப யானை கேது யாருங்க? நம்ம விநாயகர் வழிபாடுதான் சொல்றோம். அதனாலதான் இந்த இடத்துல பிடிச்சு தோப்புக்காரணம் போடும் பொழுது நரம்புக்கு புத்திக்கு தூண்டுதல், அக்குப்ரெஷர் தூண்டுதல் வருது. எல்லாத்துலயும் மருத்துவம் இல்லாம ஜோதிஷம் இல்ல, ஜோதிஷம் இல்லாம ஆன்மீகம் இல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதை நம்ம இன்ட்ரெஸ்டா படிக்கணும். படிக்கும்போது அந்த மருத்துவ ஜோதிடம் ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பரிகாரம்னு நம்ம எடுத்து அதை சொல்லும் பொழுது, 3ஆம் அதிபதி கெட்டிருந்தாலோ, 3ஆம் அதிபதியில 6ஆம் அதிபதி வந்து 3ஆம் இடம் அதிபதியோட தொடர்பு இருந்தாலோ, 2 சேர்ந்து இருக்குது, அல்லது 6ஆம் அதிபதி கிட்ட வந்து 3ஆம் அதிபதி உட்கார்ந்து சேர்ந்து இருந்தாலோ, அங்கேயும் நவாம்சத்திலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துதான் பாருங்க. அங்க சேர்ந்திருக்காங்க. அப்ப பின்னாடி 40 வயசுக்கு மேல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இசை சார்ந்து, இசை பாட்டு ஏதாவது கேட்கறது, நல்லா பாடுறது, அல்லது பாராயணம் பண்ண சொல்லுங்க. ஐஎன்டி பிரச்சனை வரவே வராது. அதனாலதான் மூச்சு பயிற்சி சொல்றாங்க. தியானம், மூச்சு பயிற்சி எல்லாமே எல்லா விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு. மனதை, சந்திரன் கெட்டு போகுது, சனி பகவான் கெட்டு போறார், உணர்ப்பு தோஷம், எல்லாத்துக்குமே நான் தியானம் மூச்சு பயிற்சி தான் சொல்லுவேன்.
அதுதான் இயற்கையிலேயே நமக்கு கொடுக்கக்கூடிய வைத்தியத்துக்கு முக்கியமான வைத்தியம். அதிகாலையில எந்திரிச்சு சூரிய உதய முன்னாடி எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நம்மளுடைய உடல் வலிமை, மன வலிமை, நம்மளுடைய தெளிவு, புத்தி தெளிவா இருக்கும். பிரபஞ்சத்தோட உட்கார்ந்து ஆத்மார்த்தமா நம்ம அந்த காற்றை சுவாசித்து, அதாவது ஆண்களா இருந்தா வெளியே ஓப்பன்லயே மொட்டை மாடியில எல்லாம் செய்யலாம். ஆனா பெண்களா இருந்தா கஷ்டம் இல்ல. அதனால எங்கேயாவது சுவாமி படத்திட்ட உட்காந்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது, பிரீத் ஆஃப் செய்யும் பொழுது மிக சிறப்பான மூளைக்கு போற பிளட் கூட நமக்கு கரெக்டா சிந்தனையை தூண்டக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ஒரு அருமையான இது வாழ்வியல் பரிகாரம். அப்ப இந்த கழுத்து, ஏன்னா இன்னொரு விஷயம், சந்திரன் ராகு இந்த நட்சத்திரம் எல்லாம் பாருங்களேன், சந்திரன் ராகு நட்சத்திரம் கழுத்து ரஜ்ஜு அப்படிம்பாங்க. இந்த ரஜ்ஜுவை நம்ம இதை வச்சு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்படி ஒண்ணா நம்ம கனெக்டிவிட்டி வச்சு பண்ணிக்கிட்டே போகும்போது ஈஸியா இருக்கும். நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லும் பொழுது 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்தால் பண்டி, வாகனம், சுகபோகம், அம்மா, தாயுள்ளம், இதெல்லாம் நம்ம பாவகத்தை சொல்லுவோம். சந்திரனை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா இருதயம், மார்பு, நீர் சம்பந்தமான வியாதிகள், மனநோய், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த விஷயம் ஏன் சொல்றோம் அப்படின்னா சனி பகவானுடைய தொடர்பும் இருக்கணும். அந்த தொடர்பு வரும்பொழுது சனிச்சந்திரன் அப்படிங்கும் போது அப்ப மனநோய், நீர் சம்பந்தமான வியாதி, சளி, ஜலதோஷம் அடிக்கடி பிடிக்கிறது, அலர்ஜி, நீர்ல கண்டம் எல்லாமே நம்ம சொல்லலாம். நுரையீரல்ல பிரச்சனை வருங்க, நீர் கோத்துக்கும், லங்ஸ கவனமா பாத்துக்கணும். சனி பகவான் சூரியனுடைய தொடர்பு வரும் பொழுது அவங்களுக்கு எப்படி தெரியுமா, பய உணர்வு வரும். ஐயோ நம்ம ஏதாவது ஆயிருவோமா, இருதயம் சார்ந்த அட்டாக் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வு, அச்சுணர்வு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கலாம். குரு வரும் பொழுது அட்டாக், கொழுப்பு. அந்த செவ்வாய் தொடர்பு நீச்சம்னு வச்சுக்கோங்க, கடகத்துல நீச்சம் தானே செவ்வாய். அப்ப அது என்ன ஆகும், அந்த ரத்த ஓட்டத்தை அடப்பு, ஆஞ்சியோ பண்ணு சொல்றோமா இல்லைங்களா, வரும் ஆஞ்சியோ பண்ற நிலைமை வருங்க. சனி சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கும். வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. லக்ஸுரி வண்டி வச்சிருப்போம், அதையும் கொடுப்பாரு. ஆனா கோச்சாரமோ தசா புத்தியோ யந்திரமோ ஏதோ பிரச்சனையில நமக்கு ஓடும் பொழுது 6, 8 தொடர்பு வரும் பொழுதோ, லக்னம் ஏதாவது கெட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல எல்லா விஷயமும் பிளஸ்ஸா இருந்தா கூட சில விஷயத்துல தூக்கிடும், அவ்வளவுதான். அப்ப விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு சனி செவ்வாயும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் தொடர்பு இருக்கும் பொழுது நம்ம கவனமா இருக்கணும். சொகுசு வண்டி, கார் வந்துச்சுங்க இடிச்சிருச்சு அப்படிங்கிறது, அதே லாரி, கனர வண்டி, இதெல்லாம் வரும்போது சனி செவ்வாய் சொல்லலாம். இது மாதிரி விஷயமெல்லாம் நமக்கு எடுத்து கோர்வையாக 6ஆம் அதிபதி 4இல் இருந்தால் கிரக அமைப்பை வைத்து சொல்லலாம். கேது, அம்மா வந்து ஆன்மீகமா இருக்கிறது, குரு இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல இருக்கு உச்சம் பெற்று அம்மா ஆன்மீகமா இருப்பாங்க, கோயிலுக்கு நல்ல வழிபாடு எடுப்பாங்க. எல்லாமே இருந்தாலும் சுகர் இருந்துச்சா, நுரையீரல் பிரச்சனை இருந்துச்சா, லங்ஸ் பிரச்சனை இருந்துச்சா, அடிக்கடி நெஞ்சே வலினா கூட வலிக்கிற மாதிரி இருக்குது சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கா, அந்த கிரகங்களுடைய அமைப்பை வைத்துதான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் நம்ம கவனமா சொல்லுங்க. அவசரப்பட்டு எந்த விஷயமும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொன்றுக்குமே தொடர்பு படுத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா பலன்கள் இருக்கும். இப்ப இந்த கேன்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், ராகு கேது, புற்று அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கக்கூடியது. இந்த சனி ராகு கேது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட அமைப்பு அல்லது மண் ராசின்னு சொல்லக்கூடிய இடத்தோட தொடர்பு இருக்குதுன்னு வச்சுங்க, ரிஷபம், கன்னி, இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது மகரம், அது நிலம், நீர் ரெண்டுமே நமக்கு சொல்லுவோம். சனிக்காரகத்துவம், அந்த சனிக்காரகத்துவமுடைய கிரகத்துடைய தசா புத்தியோ அல்லது அந்த சாரமோ வாங்கி இருக்குது அப்படின்னா இந்த 4, 5 விஷயத்த தொடர்பு பண்ணிதான் கேன்சர் வரும் சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்த வச்சு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் நீங்க இந்த கேன்சர் வந்த மெயினான விஷயத்தை எடுத்து ஜாதகத்துல வந்தவங்களோட வச்சு ஒரு 10 ஜாதகம் வச்சு ஆய்வு பண்ணணும்.
புற்றுநோய்க்கு பண்ணுங்க, இருதயத்துக்கு பண்ணுங்க, திடீர் மரணத்துக்கு பண்ணலாம். அதே போல இப்ப இந்த கொரோனா பீரியடு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து பண்ணும் பொழுது கண்டிப்பா இந்த ராகுவெல்லாம் நிறைய ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கலாம். 6, 8 அப்படிங்கிறது வியாதிக்கான சர்ஜரிக்கான இடம், தொடர் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே 8, 10 அப்படிங்கிறது அதே விஷயம்தான் கொடுக்கும். 6, 8 இருந்தாலும் 8, 10 இருந்தாலும் அது 8, 12 இருந்தா அது மரண எல்லைக்கு வரையும் போறது, அவங்களுடைய நிர்ணயம் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஏன்னா அந்த இடம்தான் விமோச்சனம். அதனால கவனமா அது நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாவகத்துடைய தன்மையை பொருத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் நம்ம எடுத்து சொல்றோம். அதற்கு ஒரே ஒரு சார்ட் போடணும்னா போடலாம், அல்லது இன்னும் அடுத்த பாயிண்ட்டுக்கு 6ஆம் அதிபதி 6லேயே இருந்தால் அது போறதுனாலும் போகலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். 6, 8 அதிபதிகள் தொடர் மருத்துவம் சொன்னோம். இந்த தொடர் மருத்துவத்துல குரு சனி பார்வை இருந்துச்சுன்னா 5ஆம் இட தொடர்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பூர்வ புண்ணிய அந்த சாபத்தோட வந்தது. 9ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்துச்சுன்னா தந்தையோடைய வழியில வந்தது. அதே அந்த இடம் திதி சூனியமாக இருக்குது அப்படின்னா தசாபுத்தி காலகட்டத்துல அது வச்சு செய்யும். 6, 8 அதிபதியோடைய தசாபுத்தி நடந்துச்சுன்னா அப்ப கவனமா இருக்கணும். அப்ப ஒரு சார்ட் வாங்கணும்னே 6ஆம் அதிபதி தசா நடக்குதா, எந்த அதிபதி தசா நடக்குதுன்னு கவனமா எடுத்து சொல்லணும். அந்த அதிபதிக்கு என்ன கிரக பார்வைகள், எந்த கிரக சேர்க்கைகள் நல்லதா கெட்டதா, கெடுபலனை கொடுக்குமா, ஒரு தடவை கொடுத்து தப்பிச்சுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்ப ராகு தேச ராகு புத்தி சனி அந்தரத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கவனமா இருன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப லக்னம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லக்னாதிபதி ஒரு குருவா இருக்கிறார், விசாகம்னே வச்சுக்கோங்க, லக்னம் வாங்கியிருக்கு சாரம், குரு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காரு, திரிகோணத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து சில விஷயங்களை சந்திச்சுட்டு உயிர் போகாது, தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த 2 விஷயத்தோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு இப்பதான் வரோம். இப்ப உபயத்துக்கு எல்லாமே 7ஆம் அதிபதி பாதகஸ்தானம், மாரகஸ்தானம், இந்த 2ஐயும் பார்க்கணும், தொடர்பு இருக்கா. இந்த 2 தொடர்புகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன வியாதி வருமா, மரணத்தை கொடுக்குமா, பாதிப்புல இருந்து வந்துருவாங்களா. பாதகாதிபதி தசா நடந்தா அந்த தசாவுலதான் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அந்த கிரகம் வந்து அந்த சாரம் வாங்கியிருந்தாதான் ஏற்படுத்தும். இப்ப மிதுனமா இருக்கு, குரு எல்லாத்துலயுமே இருக்கு, அந்த தசா புத்தியில பாதகத்தை ஏற்படுத்தும் ஒரு தடவை. ஏன்னா அது ஒரு பாக்கியஸ்தானம். சரிங்களா? அதே போல பாவ கிரகங்களுடைய பாதகாதிபதி சாரம் வாங்கும் பொழுது அது பெரிய கண்டத்தை ஏற்படுத்திருன்னு சொல்லலாம். நீங்க அதை துணிஞ்சு சொல்லலாம். ஆனால் சனியும் 10ஆம் இடமும் தான் கருமத்தை கொடுக்கக்கூடியது. அது யாருக்கு? கேதுவா இருந்தா அம்மா வழிக்கு, ராகுவா இருந்தா அப்பா வழிக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இதுல இந்த நோய் சார்ந்து விஷயத்துல இன்னும் ஒரு விஷயம் கேட்டுக்குங்க. இப்ப ஒரு காய்ச்சல் வருது, வெப்ப நோய் வருது, அலர்ஜி வருது, அதே போல நிறைய மஞ்சக்காமலை வருது, இதெல்லாம் வந்து ஒரு சூடு சம்பந்தமான விஷயங்கள் வருது அப்படின்னா அதற்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் மெயினா. அப்புறம் நெருப்பு காரக இடத்துல இருக்கணும், மேஷத்திலேயோ இது மாதிரி சிம்மத்திலேயே இருக்குதான்னு பார்க்கணும். அப்ப பாவத்தையும் கிரகத்தையும் தொடர்பு படுத்தி இது வெப்ப நோய், காய்ச்ச வருது, அப்ப குரு அங்க இருக்கிறார் மேஷத்துல அப்படின்னா வெப்ப நோயின்னு கண்டுபிடிச்சு தசாபுத்தி எல்லாம் பார்த்து அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும், தலை சார்ந்து பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
மூளை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லலாம். மேஷம், தனுஷு, அதே போல சிம்மம், இந்த இடத்துல நம்ம எடுத்து அந்த பாவத்தை வச்சு சொல்லும் பொழுது வெப்ப நோய்க்கு இருக்கா. திரிகோணத்துல அது அமர்ந்து சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த நோய் எப்படி ஆகுங்க, மாறி அமையக்கூடிய அமைப்பு. அப்ப 6ஆம் அதிபதி 6லயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கு என்ன, 8ஆம் அதிபதி 8ல இருந்தா ஆயுள் பங்கம் இல்ல, 6ஆம் அதிபதி 6லயே இருந்தா வராதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த தசாபுதியில ரொம்ப பிரச்சனைகளை வரும். அதற்காக கடன் வாங்குவாங்க. நோய் என்ன கிரகம் சாரம் வாங்கியிருக்கோ, எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கோ அந்த இடம் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த எந்த பாவத்துல இருக்கோ, வயிறோ காலோ எந்த இடமோ அது பாதிப்பை ஏற்படுத்திடும். அத நீங்க கவனமா சொல்லணும். இதெல்லாம் நீங்க சொல்லணும். நீர் ராசியில இருக்கும் பொழுது நீர்கண்டத்தை கொடுக்குமா, என்ன கிரகம் கொடுக்கும், எதனால கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லணும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப என்ன கிழமையில மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுங்க. திதியில சாப்பிடுறது இருக்கு, அதே போல என்ன நட்சத்திரத்துல சாப்பிடுறதுன்னு இருக்கு. இதெல்லாம் நீங்க கவனமா எடுத்துக்கணும். சனி, ஞாயிறு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சாப்பிடக்கூடிய அமைப்பு வருமா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது. நம்ம என்ன சொல்லுவோம், வியாழக்கிழமை உபச்சாரம், அதாவது விருந்தெல்லாம் சாப்பிடணும்னா ஒரு பகை ஏற்பட்டும்லாம் சொல்லி ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. இந்த கணக்குகள்லாம் நம்ம ஜோதிடராக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும், அறிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் பிரம்மன் எழுதினது, நம்ம தலையில எழுதினதை அனுபவிச்சுதான் ஆவணும். அதற்கான கர்மாம சுமந்துதான் நம்ம பிறந்திருக்கோம். அப்ப நவமி, சதுர்த்தி, சதுர்தசி, தசமி, ஷஷ்டி இது மாதிரி நடக்கிற நாள்ல நோய் வருதுன்னு வச்சுக்குங்களேன். அது எப்படி வரும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் சரியா ஆகுமா ஆகாதானா கஷ்டம்தாங்க. சொல்லலாமா இல்லைங்களா? அவங்க பிறந்திருக்காங்க அல்லது அந்த நாள் போகாதீங்கன்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி எந்த இடத்துல வேணாலும் உட்கார்ந்து இருக்கட்டுங்க. சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா தலையில அடிபடுங்க, வண்டி வாகனத்துல அடிபடுங்க, சாக்கிறதே இருக்கணுங்க. சொல்லலாமா? சொல்ல வேண்டாங்களா? இதெல்லாம் எளிமையா எடுத்து சொல்றதுக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம சொல்லும் பொழுது கிரகத்தையும் இதை மட்டும் சொல்லணும் இல்ல, திதியையும் நட்சத்திரத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய நோய தன்மையை அறியறதுக்கு ஆத்மகாரகன் சூரியனுடைய அமைப்பும் சனி பகவானுடைய அமைப்பு ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது. மனோகாரகன் அப்படிங்கிறது சந்திரனை கொடுக்கக்கூடியது, தெளிவான சிந்தனையை கொடுக்கக்கூடியது. அதனால விதி மதி கதி சொன்னாங்களா இல்லைங்களா? அப்ப உதய லக்னம் எப்படி இருக்கணும், அது அனைத்தோடைய நலனையும் நமக்கு சமரசமா கொடுக்குமா, இந்த காலகட்டத்தில் என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு 6, 8, 12 கிரகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும் சொல்லணும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன், இதையும் எழுதி வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துக்கு அல்லது வீட்டுக்கு பலவிதமான நோய்களை நம்ம சொல்றதுக்கு அமைப்பு உண்டுங்க, சூட்சுமம் உண்டு. அது லக்னத்துக்கு தொடர்பு இருக்கா, 12ஆம் அதிபதியிலேயே 6ஆம் அதிபதி உட்காருதா அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க பூர்வீகத்துல பிரச்சனைகள் வராது. வெளிநாட்டுல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க, வெளியூர்ல போய் எப்படியோ காணா போயிட்டாங்க, இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பாவகத்துடைய தன்மைய சொல்லும் பொழுது சொல்லலாம். அதுக்கு சூரியனும் ராகுவும் பார்த்து இத கவனத்துல எடுத்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்திரன் செவ்வாய் நெருப்பு சார்ந்து, சூரியன் செவ்வாய் மின்சாரம் சார்ந்து, இது மாதிரி ஒவ்வொரு கிரக காரகத்துவம் வைத்து நமக்கு இந்த இடத்துல இப்படி அமைப்பு இருக்கா. வீடு சார்ந்து இருக்கு, 4ஆம் இடத்துல செவ்வாய் சனி தொடர்பு வரும் பொழுது வீட்டுல அல்லது வீட்டு பக்கத்துல ஃபயர் ஆச்சா,
அல்லது உங்களுக்கு அடிக்கடி அடுப்புல வந்து சுட்டுக்கிட்டீங்களா? ஏதாவது சமைக்கும் பொழுது இது பண்ணும்போது தண்ணி மேல ஊத்திக்கிட்டீங்களா? இது மாதிரிலாம் நம்ம அந்த கோச்சார பாவகத்தை வச்சும் கிரக சேர்க்கை வச்சும் அப்போதைக்கு நம்ம நோயை கண்டு சொல்லலாம். இது நீங்க நல்லா கேட்டுக்கணும். அடுத்தது கிழமை வாரத்துல நான் சொல்றேன். ஞாயிறு திங்கள்ல நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவது உத்தமம். செவ்வாய் வியாழன்ல நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது முதல்ல எடுத்துக்கிறதா வச்சுப்போம். அதுக்கு வந்து மத்தியமமான அமைப்பை தான் கொடுக்குங்க. அதே புதன் சனி இந்த நாட்கள்ல கிழமைகள்ல சாப்பிடும் போது அது அதமத்தை கொடுக்கும். இப்ப நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அஸ்வினி, ஆயில்யம், கேட்டை, பூரட்டாதி இதெல்லாம் மருந்து உண்ணுவதற்கு அருமையான விஷயங்கள் நாட்கள். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்தாவே மருத்துவரா குடும்பத்துல யாரா இருந்தாங்களா? சாமியாரி குறி சொன்னாங்களா? விபூதி அவங்க கையில மந்திரிச்சு கொடுத்தாவே நமக்கு நோய் சரியாகும். அப்படியெல்லாம் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நூல்கள்ல சொல்லி வச்சிருக்காங்க. கேதுவுடைய முதல் நட்சத்திரம் மேசங்கிறது அங்க செவ்வா. அங்க முதல் பாவத்துல இருந்து அஸ்வினியோட நட்சத்திர சாரம் லக்ன புள்ளி வாங்கியிருந்தா கூட அந்த விசேஷமான முன்னோர்கள் யாராவது இருந்தாங்களா? மருத்துவரானா என்னதுங்க? எது வேணாலும் இருக்கலாம். அலோபதி அது போல எது வேணாலும் இருக்கலாம். சித்தா, ஆயுர்வேதிக்கு இது மாதிரி நம்ம சொல்லலாம். அதே இன்னும் வேற நட்சத்திரம் சொல்றேன் பாருங்க. பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகஷீரிடம், மகம், சுவாதி, மூலம், திருவோணம், ரேவதி இந்த நட்சத்திரம் எல்லாம் எப்படின்னா மருந்து உண்ணுவதற்கு மத்தியமமானது. அப்ப மத்த நட்சத்திரம் எல்லாம் அதமம் வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது இப்ப அந்த அமாவாசை, பௌர்ணமி, அதே போல அஷ்டமி இந்த மாதிரி கிரகணங்கள் வரக்கூடிய அமைப்புல எல்லாம் தாம்பத்தியம் வச்சுக்க கூடாது அப்படின்லாம் நம்ம இந்த திருமணம் ஆகி வரவங்களுக்கு எல்லாம் சொல்லணும். ஏன்னா சந்ததிகள் சப்போஸ் அன்னைக்கு தடைச்சிருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். இவங்களும் மனக்கஷ்டம் பட்டு அவங்களும் மனக்கஷ்டத்தை படக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இதெல்லாம் கூட நீங்க சூட்சுமமா சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தொழிலு நம்ம அடுத்தவங்களுடைய சில கர்மாக்கள் இந்த நோய் சார்ந்து சொல்லும் பொழுது கர்மாக்களை வாங்கக்கூடிய நம்ம அமைப்புல வந்துரும் ஜோதிஷமா இருக்கிறதுனால. அத பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்குதுல்ல. அப்ப நம்ம சொல்லும் பொழுது அது சில விஷயங்கள் நம்மளை தாக்கும். அதனாலதான் அந்த நோய்க்கு சொல்லும்போது ரொம்ப கவனமா சொல்லுங்க அப்படின்னு நூல்கள்லயே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நூல்கள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க? சனி பகவான் கர்மா அப்படிங்கும் பொழுது தோஷத்தை கொடுக்கும். இப்ப வேதங்கள்லயே சொல்லியிருக்கான்னு வச்சுங்களேன். ரிக் வேதம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்திலையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி அப்படிங்கிறத நமக்கு அத கவனமா சொல்லணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்குதான் நம்ம வழிபாடு எடுத்துக்கிறது, நம்ம பாராயணம் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய இந்த நதிக்கரையில கடல்ல எல்லாம் போய் குளிச்சுக்கிறது இதெல்லாம் நல்லதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த நோய் தீக்கிற மருந்து அப்படிங்கிறது நிறைய இருக்கு. மண் விபூதி எடுக்கிறது, அந்த குளத்துல போய் நீராடி வர்றது, இது நான் ஒரு தனி நான் பரிகாரம் இதுல நம்ம கோயில்ல வரேன். பொதுவா நமக்கு இந்த வினை தீர்க்கணும், சில நோய்கள் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா சூரிய பகவான் ஆத்மகாரகர வழிபாடு எடுத்தாவே போதுங்க, உத்தமம் சரிங்களா? ஏன்னா அந்த ஆத்மா ஒளி நம்ம கிட்ட வரணும். தியானம் பண்ணும் பொழுது தினமுமே சூரிய நமஸ்காரம் கண்ணு நல்லா இருக்கும், ஆத்மா பலம் அடையும், ஆதித்ய ஹிருதியை கேட்கலாம். சந்திரனுடைய அமைப்பையும் சந்திரன வழிபாடு பௌர்ணமியில எடுத்தோம்னா ஒரு ஓப்பன் பிளேஸ்ல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்றது, அல்லது அவரை நல்லா பார்த்துட்டு இருந்து ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டு ஓம் சந்திர தேவாய நமகான்னு சொன்னாவ நம்ம மன தெளிவை கொடுக்கும். உடல் முழுவதும் புத்துணர்ச்சியாக நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அப்ப சூரியன் சந்திரன் நம்ம 2 கண்ணுங்களுக்கு தெரியக்கூடிய கிரக அமைப்பு. அத தெய்வமாவே நம்ம நினைக்கணும், கிரகமாவே நினைக்க வேண்டாம். நாளைக்கு கூட சூரிய கிரகணம்,
அமாவாசை எல்லாம் வரும் பொழுது நிறைய பாராயணம் பண்ணும்போது அது பல மடங்கு நமக்கு வந்து, இப்ப ஒரு நோய் இருக்கு, தன்வந்திரி மந்திரம் சொல்லலாம், தன்வந்திரி காயத்ரி மந்திரம் சொல்லலாம். எதுவுமே வேண்டாங்க, முள்படுக்கையில இருக்க பீஷ்மர் படுத்து கிடந்த அந்த விஷ்ணு சரஸ்ரநாமம ஒரு 9 தடவை காதால கேட்கலாம். ஏன்னா நம்மள ஜோதிடர், கேள்வி நிறைய கேள்வி ஞானம் வேணும், பாராயணம் பண்ணணும், புதனை ஆக்டிவேட் பண்ணணும், மிதுனத்தை. சோ அது மாதிரி நம்ம செய்யும் பொழுது பல மடங்கு நமக்கு வில் பவர் ஏறும். நம்ம வில் பவர் ஏறதுக்கு இன்னொரு வடலூர் வள்ளலார் சொன்ன மாதிரி, ஊன் உடம்புக்கு ஊன் பிண்டம் தேவையில்லை. சரிங்களா? நம்மளுடைய உடம்பே எலும்பு சார்ந்த ஒரு ஊன். சிவனடியார்லாம் கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதற்கு ஊன் நான் சைவம் தான், சைவம் இல்லை. அப்ப அந்த சைவத்துல என்ன இருக்கு அப்படின்னா, அமைதி இருக்கு, பொறுமை இருக்கு, வியாதியை போக்கக்கூடிய தன்மை இருக்கு, இளமை இருக்குது, அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனால் இப்ப விளையக்கூடிய அந்த தானியங்கள், மற்ற காய்கறி எல்லாம் கவனமா எடுத்துக்கணும், வழி இல்லை. அதனால நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க, உத்தமம் அப்படின்னு என்னுடைய சின்ன ஒரு ரிக்வஸ்ட். அது நீங்க சிவனடியாவோ அல்லது நாராயண பக்தரான விஷ்ணுவோ வைஷ்ணவரவாய் இருந்தாலும் இதுக்கெல்லாம் தீட்சை வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்மளுடைய உள் உணர்வு தான், நம்மளுடைய ஆன்ம பலமும் சுக்கரனும் புதனும் எல்லா கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப சனி பகவான் நமக்கு நல்லது தருவார்ல, நொடியில இருந்து நீங்க கூடிய அமைப்பை கொடுப்பார். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஒரு நூல்கள் வாங்கி படிச்சு, எந்த நட்சத்திரத்துல சாப்பிடலாம், எந்த நாள்ல சாப்பிடலாம், மருந்தை எப்படி எடுத்துக்கணும், எந்த ஓரையில எடுத்துக்கணும், இதெல்லாம் நம்ம நிறைய ஆய்வு பண்ணி மக்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கணும். இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்ல விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. 6 12ல இருக்கிறாருங்க, அதுக்கு மட்டும் கவனமா கேட்டுங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, சனி சூரியன் அல்லது சனி குரு வயிறு ரோகம், ஃபுட் பாய்சன் சார்ந்த அமைப்பை கொடுக்கும். அதே சொன்னல, இடது கண் பாதிப்பு வரும், பயணத்தில் விபத்து வரும், உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்திருப்பாங்க, கீழே கால் தவறி விழுந்துட்டேங்க. அது கூட ஒருத்தர் சொன்னார், ஓட்டுல இருந்து மேல 4 டைவர்ட் அடிச்சு விழுந்து கீழே வந்து சின்ன வயசுல தப்பிச்சேம்மா அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டைம் நடக்கும், எல்லா டைமுமே நடந்துகிட்டே இருக்காது, அந்த தசாபுத்தி அந்த இடத்துல நடக்கும். சனி சந்திரன் ராகு 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் சார்ந்த மன நிம்மதி இருக்காது, தொழில் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மெயினா அவங்க வெளிநாடு போவாங்க, தங்கமா வரக்கூடிய அமைப்பு, உள்ளூருக்கே அப்புறம் வந்துடக்கூடிய அமைப்பு. எதுனால அப்படின்னா, ஏதாவது ஒரு நோயோ ஆக்சிடென்டோ சந்திச்சு வந்துருவாங்க. நீங்க சொல்லி பாருங்க. ஏன்? பாதரஜ், சனி கேது புதன் இதெல்லாம் என்னதுங்க அப்படின்னா, பித்த வெடிப்பை கொடுக்கக்கூடியது. அந்த பாதம் வந்து நரம்பெல்லாம் இதாயிரும், அந்த ஆண்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் பாதத்திலேயே நரம்பெல்லாம் ஓடும், இதெல்லாம் நம்ம சொல்லணும். இதற்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அடிக்கடி பாதத்தை வந்து சுடுதண்ணீர் போட்டு வைங்கன்னு சொல்லணும். பாதத்துலதான் பூமாதேவியை நம்ம தொட்டு வணங்கணும், பஞ்சபூதத்தையும் நம்ம வணங்கணும் பொதுவா. அப்ப நம்ம பாதம் பூமாதேவியில படுது. அதனாலதான் மகான்களா சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல போயிட்டு நீ தியானம் பண்ணும்போது நம்ம சாஸ்தாத்திரமா விழுந்து உடல் முழுவதும் படுத்து சாமி கும்பிடும் பொழுது நம்மளுடைய அத்தனை கருமாவும் போகுது. அதை அங்க பிரதர்சனம் பண்ணும் பொழுது எத்தனை நம்மளுடைய சர்ம நோய் போகும், நம்ம என்ன வேண்டுறோமோ அது போகும் சொல்லலாம். அது முருகன் கோயில செஞ்சா ரொம்ப விசேஷம், அம்மன் கோயில செஞ்சா ரொம்ப விசேஷம். இந்த 2 விசேஷமும் பிரதர்சனத்துக்கு உண்டு. அடிப்பிரதர்சனத்துக்கு எங்க உண்டுன்னா, மோட்சத்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோயில செய்யறது விசேஷம், சிவன் கோயில செய்யறது விசேஷம். நான் அப்புறம் ஆன்மீகத்துக்கு போனா இங்க போயிடுவோம். சரி, அப்ப தூக்கம் வந்து கெடும். சனி சந்திரன் மனசை போட்டு வளர்த்திட்டே இருப்பாங்க, அரை தூக்கத்திலேயே இருந்தேங்கம்பாங்க.
தூக்கம், ஆழ்ந்த தியானம். ஆழ்நிலை தியானம் தான் அறத்தூக்கம். இங்க மீட்டிங் நடக்கும். எத்தனை பேர் ஆழ்நிலை தியானத்துல போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டுட்டு தான் இருக்கேன். நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கட்டும் அப்படிம்பாங்க. கருத்தரங்க மீட்டிங்க்கு போறோம். அப்ப அது மாநாட்டுல போகும்போது நல்ல மதிய உணவு சாப்பிட்டுட்டு பாத்தீங்கன்னா அருமையா கேட்பாங்க. இல்லைங்க மேடம், காதுல உழுவுது, அப்படியே ஆழ்நிலை தியானம் போயிட்டேம்பாங்க. அப்ப அந்த ஸ்லீப்பிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு சந்திரன், சனி 12ஆம் இடம் தொடர்பு இருக்கும் பொழுது இருக்கும். இது ரொம்ப கெட்டு போகுது, இதற்காக மாத்திரை டேப்லெட் எடுக்கிறோம் அல்லது மருந்து குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த 6ஆம் அதிபதி தொடர்பை கொடுக்கும், ராகுவ பிரச்சனையை ஏற்படுத்திடும், அது ஒரு போதையா கொண்டு போயிடும். அப்ப ஸ்லிப்பிங் டோஸ் போட்டாதான் நான் தூங்குவேன் அப்படிங்கிறத சொல்லிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லலாம். இன்னொரு விஷயம், 6-12 தொடர்பு அப்படின்னா காணாம போயிடுறாங்க. 12ஆம் இடம் அப்படின்னாவே காணாம போகிற இடம். அதே ராகுனா வரவே மாட்டாங்க. அதெல்லாம் இப்ப பிரசனத்துல பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அது வருமா வராதா, நடக்குமா நடக்காதான்னு நம்ம அந்த சாத்தியக்கூறை கொடுக்கறது தசா புத்தியோ அல்லது அந்த கிரக அமைப்பு அங்க இருக்கும் பொழுது அது நடந்திருக்கும். இது நிறைய ஜாதகம் நம்ம பார்த்திருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் வரை பையனை காணான்னு போயிட்டு அங்க போய் இப்ப கொடுத்த உடனே அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி அமைப்பு. பகல் தூக்கம் எடுக்கிறது பாதிப்பு தான். அது அதிகமானது இல்ல. இப்ப இந்த ஐடி ஃபீல்டுல இருக்கவங்க எல்லாருமே பகல் தூக்கம் தூங்குறாங்க. சொல்ற கலியுகம். அப்ப நிறைய வியாதிகள் ஏற்படுறதுக்கு அது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு அமைப்பு பகல் தூக்கம். அந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைஜன் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நம்மள கெடுதல் பண்ணும். இதெல்லாம் இந்த காற்று ராசியோடைய தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். கொரட்டை விடுறதும் காற்று ராசி தாங்க. மிதுனம் அரட்டை, கும்பம் கொரட்டைம்பாங்க, கொரட்டை வீடும்பாங்க. அப்ப மிதுன ராசி எல்லாம் கொரட்டை விடுவாங்களா காற்று ராசி எல்லாம்? ஆமா. சனி, ராகு இதெல்லாம் இருந்தா கொரட்டை விடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் அப்படிங்கும் பொழுது ரத்த ஓட்டம் இதெல்லாம் சொன்னோம். அந்த இடத்துல இருக்கும் பொழுது கால்ல ரத்த ஓட்டம் இந்த மாதிரி பிடிச்சுக்குதுங்க, பொறக்கலை பிடிக்குதுன்னுபாங்க ஒரு சில பாஷையில. இதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அப்ப இந்த விஷயம் சொல்லும் பொழுது 12ஆம் இடம் பாவத்துடைய அமைப்பு கால், முழங்கால் இதெல்லாம் சொல்லலாம். இப்ப கும்பத்துல சனி என்ன சொல்லலாம்? கண்டிப்பா முழங்கால், காலை பாதிக்குங்க, பார்த்துக்கணும். தொழில் சில விஷயங்கள் ஏற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அவரோட ஆட்சி வீடு, இடம் நல்ல இடம். அவரு கெடுது பலன் கொடுக்க மாட்டார், பார்வைக்குதான் கெடுபலன் கொடுப்பார். அடுத்தது மீனத்துக்கு போகும்போது பாதம். இப்ப இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுக்கும்போது என்ன சொன்னேன்? அயோத்தியா போக சொல்லுங்க. ராமருடைய பிரதிஷ்டை பண்ண இடம் அதுதான். சுக்கிரன் அங்கதான் உச்சம் பெறாரு. ராமருடைய பாதத்தை வச்சு கும்பமோ மீனமோ சனி வரும் பொழுது கண்டிப்பா செய்யறது ரொம்ப விசேஷம். அந்த பாதத்தை வச்சு நீங்க வழிபாடு எடுங்க, துளசி தீர்த்தம் வச்சு குடிங்க. சொல்லுங்க. லக்னத்திலேயோ எல்லா சனி கெடுதல், 7.5 அஷ்டமத்து சனி, அர்த்தாமஷ்ட சனி எல்லாருக்குமே புதனை ஆக்டிவேட் பண்ணிருங்க. தீர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுமான் சாலிசா 1 தீர்த்தம் துளசி தீர்த்தம் குடிச்சிட்டு வந்தா நல்லது. எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். செவ்வாய் நீச்சம், செவ்வாய் உச்சம் பெற்றாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும் தேனை சாப்பிட சொல்லிடுங்க. சனி பகவான் 12, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாவோ உடம்பு தொந்தரவு இருந்தா பேரிச்சம்பழம் வாங்கி தானம் பண்ண சொல்லுங்க. பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட சொல்லுங்க. அதே சனி பகவான் தொழில் சரியாய் நடக்கலைங்க, சனி கேது, காய்ந்த திராட்சை தானம், காய்ந்த திராட்சை தானம். அதே போல ஜீவ சமாதியில இருக்கக்கூடியவங்களுக்கு பத்தியும் காய்ந்த திராட்சை கற்கண்டு வச்சு வழிபாடு எடுங்க. சனி கேது, சந்திரன் கேது அவங்களெல்லாம் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியாது. லௌகீக வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஓரளவுதான். இதெல்லாம் கிரக சேர்க்கை வச்சு சொல்றது. சோ இது மாதிரி அப்ப அந்த நோய்ங்கும் போது அந்த பாவத்தை எடுத்து அந்த பாதிப்பை சொல்லிடணும். ஓரளவு நம்ம எல்லா கிரக தொடர்பையும் சொல்லிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் வேற என்ன அப்படின்னா 8ஆம் இடம் சனி பகவான் மாரகாதிபதி, பாதகாதிபதி. இததான் வச்சு மரணத்தை கணிக்கணும். இதற்கு 22வது திரேகானமோ அல்லது நம்மளுடைய அந்த கண்ட திசை. இப்ப
செவ்வாய் மிருகஷீடுன்னு வச்சுங்க, சனி என்னதுங்க 4வது திசை வரும்போது மாரகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ட திசை தானே. இது மாதிரி தசாபுதியும் எடுத்து நம்ம ஒவ்வொரு திசைக்கு படிச்சு வச்சுக்கணும், அது சொல்லணும். இது மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்துல பிறந்தாவே அவங்களுக்கு ஒரு ஞான மார்க்கம் வந்துரும், உபாதைகள் வந்துரும், மனநிலை பாதிப்பு வந்துரும். சந்திர திசையில சந்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே சந்திரன் நீச்சமா இருந்தா அம்மாவுடைய ஏக்கம் இருக்கும், உச்சமா இருந்தா அம்மாவை அசால்ட்டா நினைப்பாங்க. சந்திரனுடைய நட்சத்திரமே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தாய் பாசம், ஏதாவது ஒரு பாசத்துக்கு ஏங்கிட்டு இருப்பாங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆழ்ந்து கொண்டு போய் அவங்களுக்கு நம்ம ப்ரிடிஷன் கொடுக்கும் பொழுது ரொம்ப ஒரு தெளிவா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். உங்களுக்கு பிபிங்க, கவலைப்படாதீங்க, ஒரு பூண்டு, இஞ்சி, இது மாதிரி நீங்க கஷாயம் எல்லாம் அடிக்கடி குடிச்சிட்டு வாங்க. இருக்கு, சுகருக்கு இருக்கு, அதே போல பிபிக்கு இருக்கு. அடைப்பே ஆஞ்சியோ பண்ணாம இருக்கிறதுக்கு 5 பொருட்கள் இருக்கு. அதெல்லாம் காய்ச்சி பக்குவமா தினமும் காலையில 4 குடிச்சாங்கன்னா இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிரும், ஆஞ்சியோவே பண்ண வேண்டாம். அதற்கு இருக்கு. கொழுப்பெல்லாம் எடுக்கக்கூடியது பூண்டு தான். இஞ்சி சாறு, பூண்டு இருக்கீங்களா? மியூட் போடுங்க. ஓகே. அப்படி இருங்க மேடம், மியூட் போடுறது. அதே போல 3ஆம் அதிபதி மேம் நீங்க மியூட் எடுத்துட்டுங்க, நீங்க மட்டும் மியூட் எடுத்துட்டு. ஓகே. 3ஆம் அதிபதியை நம்ம கவனிக்கணுங்க. ஒரு திருமணம் பண்ணும் பொழுது அதுலதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வருது. அந்த 3ஆம் அதிபதி நீச்சம் ஆகுது, தைரியம், தாம்பத்திய குறைபாடு உண்டு, வீரியத்தன்மை கம்மி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே அந்த டைவர்ஸ் கேஸுக்கு முக்காவாசி என்ன கேட்டாங்கன்னா இதைதான் போட்டுட்டு அனுப்பி விட்டுறது. இது குறைவு, அது குறைவு, மனநிலை சரியில்லை, வீட்டுல ஒரு மாதிரி நடக்கிறாரு, வெளியே நல்ல பேர் வாங்குறாங்கன்னு எதையோ ஒண்ணு சொல்றது. அப்ப இந்த 3ஆம் அதிபதியை கவனிச்சுட்டு வரன் தேடும் போது, பொருத்தம் பார்க்கும் போது கவனிங்க, ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு முயற்சி பண்ணுவாங்க. என்னோட ஒரு முயற்சி தான், என்னோட ஒரு பயிற்சி தான் இந்த இடத்துல முகம் காட்டுறோம். சோ அதுக்கான தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். அப்ப 3ஆம் அதிபதி இதுல நல்லா இருக்கணும். அப்பதான் கம்யூனிகேஷன், நம்ம 4 பேத்துக்கு செவி வழியா சொல்லலாம் எல்லா விஷயமும். அப்ப சுக குறைவை கொடுக்குது அப்படின்னா அந்த பொருத்தத்துக்கும் அந்த வீரியத்துக்கும் நான் எடுத்து பொருத்தம் சொல்லுங்க கவனமா. அது கெட்டு போச்சுன்னா 6ஆம் அதிபதியோட தொடர்போ பாவகிரகங்கள் தொடர்பு இருந்தா ஆண்மை குறைவு சொல்லிருங்க. திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு சில ரூல்ஸ்கள் உண்டு. ஆனா இந்த பிரச்சனைகளோட திருமணம் பண்ணி ஏமாத்தக்கூடாதுல சைக்கோ மாதிரி. அதற்காக இத கவனமா சொல்லணும். 5ஆம் அதிபதியோட பலம் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எந்த லக்னமா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா முதுகு வலி வரும். முதுகு வலி, வயிறு வலி, அதே போல இந்த முதுகு தண்டுல பிரச்சனைகள் வரும்போது சூரியனுடைய அமைப்பு வரும். இத நீங்க கவனமா சொல்லணும். 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுதுன்னு வச்சுக்கோங்க, உடல் சார்ந்த நோய் வரும், ஃபுட் பாய்சன் வரும், லிவர் பாதிக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்டினியூட்டியா லெசன் மாதிரியே எடுத்துக்கிட்டு போனா உங்களுக்கு அது ஒரு இதா இருக்காது. அதுக்காக அப்படி கொஞ்சம் கலந்து கலந்து கலவையா கொடுக்கறது. புரியுதா அப்படிங்கறக்காக. அப்ப புத்திரஸ்தானம் 6, 8, 5 தொடர்பு பார்க்கணும். குரு பகவானையும் எடுத்துக்கிறோம். 5 கூடையவன் 5லே இருந்தால் காரக பாவ நாஸ்தி, ஆனா குழந்தை இல்லாம போயிருமா? சூரியன் வலுவா இருந்தா குழந்தை இருக்குமா இல்லையா? எந்த பீரியட்ல வரும்? கொல்லி வைக்க ஒரு பையன் இருப்பாரா? 10ஆம் இடம் பாருங்க, சனி பகவானை பாருங்க. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம டக்குன்னு சொல்லக்கூடாது.
இப்ப 10ஆம் பாவம் நீச்சமா, அல்லது அதோட அதிபதி நீச்சக்கார இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரா, அல்லது அந்த அது வாங்கின நட்சத்திர சாரம் நீச்சமா போயிருச்சா, தொழில் பிரச்சனையை ஏற்படுத்தும். தொழிலே இல்லாம இருக்காதே. அது போலதான் ஒவ்வொரு பாவகத்துக்கும் அதேதான். அப்ப 6ஆம் அதிபதி எப்படி இருக்கு, அதோட கிரக தொடர்பு, பாவம், தசா புத்தி நாதம் அந்தரத்துல வரும் பொழுது அந்தரத்துக்கு பலம் சாத்தி அதோட புத்தி வச்சு செய்வான். சப்போர்ட் பண்றதான் தசா. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பிரிச்சு 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 நம்ம கொடுக்கணும். குடும்பமா வருது, குடும்பத்தோட அப்படிங்கும் போது கூட்டா வருது. சனி ராகு மாந்தி கொத்து கொத்தா இதாயிடுச்சுங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா சனி ராகு மாந்தி. 12-10 தொடர்பு அத்தனை ஜாதகத்திலே இருக்கலாம். அது எந்த இடம், ரயில்வேவா அல்லது பிளைட்டா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எதா இருந்தாலும் ராகு வந்துரும். இந்த மாதிரி நம்ம ஆக்சிடென்ட்டுக்கு எடுக்கும் பொழுது நம்ம சொல்லணும். இதெல்லாம் கவனிச்சு சொல்லுங்க. சரி, 5 மணி ஆகுதுங்களா? எவ்வளவு நேரம், ஒரு 1/2 மணி நேரம் எடுக்கலாமா? 5 மணி ஆகும் மேம். ஒரு 5:30 மணிக்கு முடிச்சிடுற மாதிரி. ம் ம் 5:30 மணி கேள்விப்பதில் வரைக்கும். வேற இருக்கு. கேள்விப்பதில் இருக்கு. இன்னும் இருக்கா? நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல இருக்குன்னா நான் ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எடுங்க, அப்புறம் கேள்விப்பதில் போயிடலாம். 8ஆம் இடம்னா என்னங்க? திருட்டு. இப்ப பிரசன்னத்துல கேட்க வராங்க, சாமி லைன்ல இருக்கார். என்ன சொல்லுவாரு பிரசன்னம்னா, 8ஆம் பாவத்தையும் நம்ம பிரசன்ன சோழி போட்டு பார்க்கும்போது எங்க திருட்டு போயிருக்கு கண்டுபிடிக்கலாம். ஆயுள் பாவம் மட்டும் கிடையாது. அப்ப அந்த திருட்டோட சனி ராகு மாந்தி தொடர்பு அப்படிங்கறதுனாலதான் கூட்டு மரணம்னு சொன்னேன். அதே புத்திர தோஷத்துக்கும் அந்த பாவத்தை பார்க்கணும். புத்திர தாமத்துக்கும் பார்க்கணும். 5ஆம் பாவத்தையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும், 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஊனமா குழந்தை பிறக்குதுங்க, கேது ராகு தொடர்பு இருக்கா பாருங்க. சனி சூரியன் குரு நல்ல நிலையில இருக்குதுங்க, குரு கேது 5ஆம் இடத்துல இருக்குது, தாமதமான புத்திர பாக்கியம். 2 குழந்தைகளுக்கும் இடைவெளி உண்டு. சொல்லுங்க. 8ஆம் இடம் என்னதுங்க? மலச்சிக்கல். அப்ப விருச்சிகத்தையும் நீங்க எடுத்துக்கலாம், அவங்களுடைய 8ஆம் பாவத்தையும் எடுத்துக்குங்க. மூலம் வர்றது மலச்சிக்கல், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுங்க. 7ஆம் பாவத்தை எடுக்கும்போது சுவாதி அங்க இருக்கு காலபுருஷனுக்கு. 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் சனி புதன் தொடர்பு வரும்போது குடல் நோய், என்னது ஹெரண்யா சொல்லலாம். ஹெரண்யா பிரபலம் வருந்திருக்கும் அப்படின்னு. அப்ப சனி செவ்வா இந்த தொடர்பு வரும் பொழுது நேரா தொடர்பு வந்தாலும் சரி, மறைமுகமா 8க்கு தொடர்பு வந்தாலும் மலச்சிக்கலையும் வரும், பணச்சிக்கலும் வரும்னு சொல்லலாம். 2 விஷயத்தையும் சொல்லலாம். ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு நீங்க சொல்யூஷன் என்ன சொல்லணும்? வாழைப்பழம் சாப்பிடுங்க, நல்ல நீர் சம்பந்தமான பழங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அங்க சந்திரன் நீச்சம். புரியுதுங்களா? சில விஷயங்கள் சூட்சுமமா எடுத்து நம்ம மருந்தாவும் சொல்லணும். நம்ம ஒரு ஆயுர்வேதிக்கு, நம்ம ஒரு சித்தா, இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்ல ஒரு ஜோதிடருங்க, நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு ஆனந்தமா, ஒரு அற்புதமா மருந்து சொல்லும் போது அவங்க சந்தோஷமா போவாங்க. மருத்துவர் சரியாயிருன்னு டக்குன்னு ஊசியை போட்டு போயிடுவாங்க டக்கு டக்குன்னு. நம்ம போய் ஆரஞ்சு பழம் தான் பெஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மருந்து ஒண்ணு அல்லது ஒரு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஆரஞ்சு தான். அது நீங்க சூரியனா எடுத்துக்கிட்டாலும் சரி, குருவா எடுத்துக்கிட்டாலும் சரி, சரிங்களா? ஆரஞ்சு பழம் கொண்டு போய் கொடுக்கறது விசேஷம். அதே ஹார்லிக்ஸ் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் தான். ஏன்னா ஒரு தெம்ப கொடுக்கறது, பிரெட் கொடுக்கறது பாதிப்பு தான். சரிங்களா? சரி, இப்ப 6ல சனி பகவான் இருக்குது, சனி பகவான் தொடர்பு அப்படின்னா இந்த வாத நோய்க்கு சொல்லல, அதுக்காக தான் இது எடுத்தேன். வாத நோயை கொடுக்கும், வாதம் சம்பந்தமான நோயை கொடுக்கக்கூடியது, பராலிசிஸ் சொல்றோம்ல, இத கொடுக்கும். அதுவும் கால் பகுதியை கொடுக்கறது, கால்ல வீங்கிக்கிறது,
யானைக்கால் மாதிரி வீங்கிக்கிறது, குருவை எடுத்துக்கீங்க. இந்த மாதிரி நான் இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களும் கவனமா சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா பதில் வந்து கிடைக்கும். ஆமா ஆமான்னு கிடைக்கும். வேற என்ன நோய்க்கு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபத்து, கண்டம் இதெல்லாம் வந்து வண்டி வாகனம் அதெல்லாம் பார்க்கும் பொழுது சனி சுக்கிரனை பாருங்க. 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவகத்துடைய தொடர்பை பாருங்க. செய்வினை கோளாறு இதனால மன பாதிப்பு, சந்திரன் ராகு, சூரியன் ராகு கேது, சந்திரன் ராகு கேது இவங்களுக்கெல்லாம் அந்த பீதி இருந்துகிட்டே இருக்கும், மனபயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது இப்ப பண்ணிட்டாங்களா, ஏதாவது வச்சுட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் வந்து வழிபாடு என்னன்னா, போயிட்டு ஏதாவது அவங்களுடைய நட்சத்திர சாரம் சொன்ன அந்த கோயில்ல 1 நாள் 2 நாள் தங்கிட்டு வரதான் விமோச்சனம். அது நம்ம வாயில எல்லாம் இந்த அதை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த இறைவனுடைய கையில நம்ம விஷயத்தை கொடுத்துரும் போது அவங்க கண்டிப்பா அவங்க அந்த நிவர்த்திக்கு வந்துருவாங்க. சனி புதன், குரு புதன், ஸ்கின் டிசீஸ் தெரியாம ஒரு அலர்ஜி வந்துடுது, அத சொல்லலாம். அந்த தசாபுத்தி காலத்துல வரும். கூட்ட நெரிசல்ல போய் மாட்டிக்கிட்டேங்க, கோயிலுக்கே போறோம், பக்தர்களா போறோம், ஐயப்ப பக்தரா போறோம், அல்லது முருகன் கோயிலுக்கு பக்தர்களா போகும்போது தைப்பூசத்துல நல்ல கூட்டம் இருக்கும், நெரிசலா இருக்கும். அதெல்லாம் அங்க ஸ்பெஷல் டிக்கெட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப அரசியல் தொடர்பு இருந்தா பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த கூட்டல் நெரிசல் எல்லாம் போகும்போது 6, 8 சனி ராகு மாந்தி தொடர்பு தான் கூட்டல் நெரிசல். இதுல ஒரு மண் சரிவுனா அந்த மண் ராசியோட தொடர்புல இருக்கும்போது மண் சரிவுல வந்து ஆபத்தை ஏற்படுத்துறது. செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்கும்போது துப்பாக்கி சூட்ல வந்து நான் ஒரு மிலிட்ரியில இருந்தேங்க, அப்ப இந்த இதுல இறந்து வராரு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு. இப்படி பாவகம் கிரகத்துடைய தொடர்பை எடுத்து எடுத்து சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு விபத்தையும் சொல்லலாம், நோயையும் சொல்லலாம். இன்னும் ஒரு விஷயம், ஒரு ஆன்மீக விஷயம் சொல்றேன், நல்லா அதை கேட்டுக்குங்க. பாராயணம் பண்றத நம்ம சொன்னோம். தேவாரம், திருவாசகம், பதிகம் பாடுறதெல்லாம் வந்து காற்று ராசிக்காரங்க, நீரு ராசிக்காரங்க செய்யுங்க. நெருப்பு ராசி, நெருப்பு லக்னத்துல இருக்கக்கூடியவங்களா ஹோம பூஜை, கும்பாபிஷேக பூஜை இதெல்லாம் அந்த இதுல நீங்க கலந்துக்கிட்ட சிறப்பு. வாஸ்து குற்றம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதோ, 4ஆம் இடத்துல காரகன் வந்து பாவகம் கெட்டு போயிருந்தாவோ, கண்ணில செவ்வாய் இருந்தாவோ இவங்களுக்கெல்லாம் வந்து பூமி சார்ந்த, வீடு சார்ந்த ஒரு வாஸ்து குற்றமோ தோஷமோ இருக்கும். அப்ப நம்ம கர்மா தோஷத்தை நீக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சப்தரிஷி யாகங்கள் அப்படின்னு அது நம்ம கொஞ்சம் ஒரு யோசனையில இருந்துட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில வருடங்கள்ல அது நல்ல ஒரு பிரம்மாண்டமா இந்த ஆன்மீகத்தோட இந்த சப்தரிஷி யாகம்ங்கிறது தமிழ் உச்சாரத்துல சிவனுடைய ஆதிக்கத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். அவங்க சொல்லுவாங்க இந்த காசியபர், அத்திரி, இது மாதிரி மத்வஜார், விஸ்வாமித்திரர், கௌதமர், இது மாதிரி முனிவர்கள், ரிஷிகள், வசிஷ்டர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய அமைப்புல செஞ்சதெல்லாம் தான் இந்த சப்த ரிஷிகள் அப்படிங்கிறத தனம் தானியம் பெறுகிறதுக்கும் நோய் நொடி நீங்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த யாக பூஜைய முறையா செய்யலாம். அல்லது இந்த காற்று ராசிக்காரங்கெல்லாம் சிவபுராணம், தேவாரம் பாட சொல்லி வீட்டுல வந்து ஓதுவார்களை வச்சு தலைவனுடைய தலைவியுடைய நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது திங்கட்கிழமையோ சனிக்கிழமையோ 5 பேரு, பஞ்சபூதமா சக்தியா இருக்கக்கூடியது சிவன் தான், 5 பேரை உட்காந்து ஓதுவார செஞ்சு ஒரு சாப்பாடு தானம் எல்லாம் கொடுத்து, வஸ்திர தானம் எல்லாம் கொடுக்கணும். கொடுத்து அத ஒரு 2வது பெண் இருக்கணும், 3 பேர் ஆண் இருக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப சில விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும் பொழுது அதை முறைப்படி ஆகம விதிப்படி திதியோட செய்யணும். அப்ப நம்மளுடைய வியாதி ஆயுள் பலம் கூடும். அதனாலதான் அந்த சத்குரு சம்ஹாரம் சொல்லுவாங்க.
முருகனுக்கு சொல்லுவாங்க, சிவனுக்கு சொல்லுவாங்க, தன்வந்திரி பகவானுக்கு சொல்லுவாங்க. இதுலதான் மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த ஹோமம் அப்படிங்கிறது ஆயுள் பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆற்றங்கரையிலேயோ சிவன் கோயில தான் செய்யணும், வீட்டுல செய்யக்கூடாது ஆயுள் விருத்தி ஹோமம். ஏன்னா ஒருத்தவங்களுடைய ஆயுள குறைச்சு இந்த ஆயுள கொடுத்துரும்னு ஒரு விதி இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. சோ வாஸ்து ஹோமம், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் செய்யலாம். சுதர்சன ஹோமம் எல்லாம் நாராயணன் கோயில், அதே போல லட்சுமி நாராயணன் கோயில் எல்லாம் செய்யலாம். இது நதிக்கரையிலேயோ ஒரு ஜீவசமாதி இடத்திலேயோ அல்லது சிவன் கோயில்லையோ செய்யணும் ஆயுசு ஹோமம். இந்த ஹோமம் ரொம்ப கவனமா செய்யணும். திதியும் நட்சத்திரமும் கூடி வர நாள் செய்யலாம். அல்லது ஐசிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அந்த நான் சொன்ன நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்துல நோய் நீங்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திலே செய்யலாம். இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு ஆயுள் விருத்திய கொடுத்துரும். ஏன்னா சில விஷயங்கள் அதுல போடுவாங்க. அந்த ஹோம பூஜையில உச்சாடனம் பண்ணும் போது அடுத்த உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. அதனாலதான் கோழியோ ஆடுவோ போய் அறுத்து விட்டுருவாங்க, ஒரு உயிர் பலிம்பாங்க. அதெல்லாம் அந்த சனி ராகு தொடர்பு. அப்ப இந்த மாதிரி வேகமா உயிர் பலி கொடுத்து செய்யறது, நம்ம ஆத்மார்த்தமா இறை வழிபாடோட செய்யக்கூடிய ஹோமங்கள், இதெல்லாம் கண்டிப்பா ஆயுள கொடுக்கக்கூடியது. இதேதான் பிரபஞ்சத்துல வாங்கக்கூடிய நம்ம அந்த வர்ணனுடைய இதுக்கும் ஹோம பூஜைக்கு அவ்வளவு விசேஷம் உண்டு. மலை வளம் செழிக்க, மன்னன் கோல் சிறக்க, இவன் தான் ஆட்சிக்கு வரணும், ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஹோம பூஜை வலிமை. அதனால்தான் கொடுமுடியில எல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கர பிரீத்தி, அதே போல சந்தான விருத்தி, ஆயுசு ஹோமம், இதெல்லாம் நமக்கு அந்த உச்சாடனம் சொல்லி கவனமா செய்யக்கூடிய ஐயர்கிட்ட செய்யறது விசேஷம். அதற்குனே பிறந்திருப்பாங்க அவங்க கிட்ட. அத தொடர்ந்து செய்ய செய்ய அந்த ஆவகானம்பாங்க, அது கரெக்டா நமக்கு ஒழிக்கணும். நமக்கு அந்த நேர காலங்கள் ஒத்து வந்தாதான் அது சரியாகும். 9ஆம் அதிபதி 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்பதான் அது நமக்கு சிறக்கும். அந்த மாதிரி டைம்ல தான் போய் நம்ம பரிகாரமும் செஞ்சுக்கணும். அந்த பலனை கொடுக்கும், இல்லாட்டி கொடுக்காது. சின்ன சின்ன வியாதிக்கு நம்ம அந்தந்த நேரத்துல திருநாவுக்கரசர் தேவ பதிகமெல்லாம் பாடி நம்ம எடுத்துக்கலாம். அபிராமி அந்தாதியிலேயும் நிறைய இருக்கு, பதிக பாடல்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதை படிச்சுட்டு மருந்து உண்ணும் போது விசேஷம். நம்மளாம் குருமார்கள் தான், நம்மளாம் ஒரு வழிகாட்டி தான், நம்ம ஒரு ஜோதிடர். சோ நம்மளே விபூதிய ஒரு வாழை இலையில சின்னதா கட் பண்ணி ஏதாவது ஒரு மந்திரத்தை, இப்ப நம்ம மந்திரமாவது நீரு சொன்ன மாதிரி ஒவ்வொரு எந்த வியாதிக்கோ, வயிறுக்கோ, வயிற்றுப்போக்குக்கோ, தலைவலிக்கோ, எல்லாத்துக்கும், காய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது பதிகங்கள். அத ஒரு 7 தடவை, 7ன்னா கேதுங்க, 7 தடவை நீங்க அந்த இதுல விபூதியில அப்படியே செஞ்சு தீர்த்தம் வச்சுக்கோங்க. 2 துளசிய போட்டுக்கோங்க, அல்லது வேப்பல கூட 2 போட்டுக்கலாம். இந்த விபூதி அதுல கொட்டி அத குடிச்சிருங்க, அல்லது கொடுங்க. கண்டிப்பா நிவர்த்தி ஆகும். 28, 48 நாள் கொடுக்கணும். எந்த ஒரு கர்மா எப்ப கழியும்னு தெரியாது. 5 நாள்ல வியாதி போறதற்கு 1 வாரத்துல வியாதி போகக்கூடிய அமைப்பும் உண்டு. இதெல்லாம் உணர்வுக்கு கொண்டு வர்றதுதான். அதனால நிறைய விஷயங்கள் நமக்கு மருத்துவம், ஆன்மீகம், இந்த நோயை போக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத ஜோதிடர்கள் நம்ம தீர்மானம் பண்ணலாம். நிர்ணயிக்கிறது பகவான் தான். தீர்மானிச்சு இப்படி இருக்கு சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயத்த நிலைநாட்டக்கூடியது அவங்களோட இதுதான். இப்ப மிதுனம் லக்ன ராசி 4ல கேது இருக்கிற அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவா கொடுக்கும். அப்ப சனி பகவான் மீனத்துக்கு வரும்போது கண்டத்தை கொடுக்கும், சொல்லலாமா இல்லைங்களா? ஏதாவது ஒரு வீடு, வண்டி, வாகனம் இதுல பழுது ஏற்படும். ஏன்னா 4 இடத்தையும் 6ஆம் இடத்தை தான் சொல்றோம். ருணரோக சத்ருஸ்தானம்னுட்டாங்க ஒரே வார்த்தையில. அத்தனையும் நம்ம கஷ்டத்தை கொடுக்கறதா இடம். இதுக்கு விமோச்சனம் 12.
அந்த விமோச்சனத்தோட அதிபதியை எடுத்து சொல்லுங்க. 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவத்தோட அதிபதியை எடுத்து சொல்லுங்க. அல்லது என்ன நட்சத்திரம், என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி இருக்கிற இடத்துக்கு 7க்கு நிவர்த்திய சொல்லுங்க. அப்பதான் நிவர்த்தி ஆகும். சொல்றாங்கல்ல, எதிர்கால வீட்டுல செய்யற ஒரு பக்கத்து வீட்டுல பெரிய காரியம் நடந்துருது, நமக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? நம்ம உட்காந்து படையல் போட்டு சோறு திங்க முடியுமா? சொல்லுங்க. ஒரு விருந்து உண்ண முடியுமா? ஒரு நல்ல விஷயங்கள் நடத்த முடியுமா? அது நமக்கு மட்டும் கிடையாது, பக்கத்துல நடந்தாலும் அதேதான், எதிர்காலம் நடந்தாலும் அதேதான். அப்ப அத நிவர்த்திங்கிறது எதிர்முனைதான். நமக்கு ஆப்போசிட்டா எது இருக்கோ அந்த எடுக்கும் பொழுதுதான் பார்வைக்கு தான் பலன் ஜாஸ்தி, சேர்க்கைக்கோ இருக்கைக்கோ கிடையாது. அப்ப அந்த பார்வை இங்க நீச்சம்னா அங்க உச்சம், அப்படிதானே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நிறைய நம்ம அந்த பாவகத்தையும் கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எந்த கண் நோய்க்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், நிறைய விஷயத்துக்கு இப்ப சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சொல்லுங்க. அப்ப குடல் இறக்கம், இந்த மாதிரி மலச்சிக்கல், இதுக்கெல்லாமே நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம நரசிம்ம பெருமாளை சொல்லுங்க, ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு வாழ்வியல் இது சொல்றேன். சனி கேது சந்திரன் கேது தொடர்புக்கெல்லாம் இந்த வெண்பூசணிக்கால நம்ம காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வர்றது தொழிலையும் கடனையும் நிவர்த்தி செய்யும். அதே மஞ்சை பரங்கி காம்பாங்க, பரங்கி கீத்து மஞ்சக்கா, அத நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது வியாழக்கிழமை ஒரு சித்தர்களாக இருக்கக்கூடிய ஜீவ சமாதி, ராகவேந்திரர் பாபா எங்க வேணாலும். ஏன்னா வயிறு தான் நம்மளுடைய உணவை கொண்டு போய் கொடுத்து பாகமா பிரிக்குது எல்லா இடத்துக்கும், ரத்தமாக நீராக எந்த ஒரு அருந்துனாலும் இங்கதான் போகுது. அப்ப அந்த இடத்துல வச்சு அரை மணி நேரம் தன்வந்திரி உடையதோ அல்லது வேற ஏதாவது ஸ்லோகமோ விஷ்ணு சரசரநாமமோ எந்த உங்களுக்கு இருக்கோ அதை கேளுங்க. இல்ல ஆதித்ய கிருதியை கூட கேட்கலாம். கேட்டுட்டு 2 தடவை 3 தடவை கந்த சஷ்டி கவசம் எடுத்துக்கோங்களேன். கேட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு நீங்க அதன் கூட ஒரு டைமண்ட் கற்கண்டு, ஒரு காஞ்ச திராட்சை, கொஞ்சம் புஷ்பம் கொடுத்து அந்த வித்யாதானம் மாதிரி அந்த நோய் நம்மளுடைய நோயை தானம் பண்ணணும். அந்த இடத்துல வச்சு கொடுக்குறோம். முழு பரங்கிக்காய் கொடுக்கும் பொழுது மடியில வச்சுக்கணும். இத செய்யுங்க, கண்டிப்பா அது ஒரு பூணூல் அணிஞ்ச சாஸ்திரி குருமாருக்கு கொடுக்கறது நம்ம ரொம்ப விசேஷம். இது கொடுத்து பாருங்களேன். அது வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை கொடுங்க. உணவுக்காக அந்த முழுசா அன்னதானத்துக்கு கொடுக்கறது நல்லது, கொடுத்துருங்க. அது சொல்லி கொடுக்க வேண்டாம், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு மனசுல நினைச்சிட்டு கொடுத்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்க சார். 5:15. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். ரொம்ப அற்புதமான விளக்கங்கள். அதாவது இன்னைக்கு 6ஆம் பாவத்துல 1 கடன் பெரிய நோய், 2வது மனிதனுக்கு வரக்கூடிய நோய். கடனை விட இது மோசமானது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போறது அப்படிங்கிறது கொடுமையிலும் கொடுமை. செல்வாக்கு இல்லாம கூட வந்துடலாம், பணம் இல்லாம கூட வந்துடலாம். ஆனா இன்னைக்கு மருத்துவமனைக்கு போறது அப்படிங்கிறது கடினமான சூழ்நிலை. அது மருத்துவமனையில் போய் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை கண்ணில் பார்க்கறது அதை விட கொடுமை. அப்போ இதையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு மேடம் நிறைய விஷயங்கள வாழ்வியல்ல நீங்க இப்படியெல்லாம் நடந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள, அதாவது கர்மா தீர்க்கக்கூடிய கர்மா, தீர்க்க முடியாத கர்மான் இருக்கு. அந்த தீர்க்கக்கூடிய கர்மாவை பூரா நீங்க வாழ்வியல் முறையிலேயே தீர்த்துக்கலாம். தீர்க்க முடியாத கர்மாங்கிறது அனுபவிச்சாகணும், வேற வழி இல்லை. அது மிகப்பெரிய பாவத்தை பண்ணியிருப்போம். பிறர் மனம் நோகடிக்கக்கூடிய கடுமையான பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. ஆனா மன்னிக்கக்கூடிய பாவங்களுக்கு, அறியாம செய்த பாவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தாங்க. நோய் என்ன நோய், இந்த கிரக சேர்க்கை இருந்தா வரும். அந்த நோய்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் நம்மை சரிப்படுத்தும். அதை விட திருமுறை அப்படிங்கிறது நம்முடைய கருவில் சென்று காக்கும். அது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் கிடைத்த பெரும் வரப்பிரசாதம்.
அதை நான் எத்தனையோ மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். ஆனா அது என்ன ரூபா ஜோசியருமாங்க மேடம். ஏன்னா அரங்கூர் திருமுறை ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பேன். ரூபா ஜோசியர் தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஏன்னா ரூபாய்க்கு முடிஞ்சது. திருமுறை ஜெராக்ஸ் எடுத்து அதுலயே முடிஞ்சது. திருமுறை படிச்சாங்கன்னா உங்களுக்கு சிறப்பு நடக்கும். உறுதியா நடக்கும். நம்ம இன்னைக்கு மேடம் அதை அற்புதமா சொன்னாங்க. இந்த மாதிரி ஜோதிடர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு பாக்கியங்களுக்கெல்லாம் என்னன்னா, திருமுறையை மென்ஷன் பண்ணி நீங்க பேசுறது தான். எத்தனை ஜோதிடர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ பரிகாரம் சொல்றாங்க. திருமுறையை வச்சு திருமுறையில நீ என்னன்னே தெரியாம நிறைய பேர் இருக்கிறோம். அந்த திருமுறையை முன்னாடி கொண்டு வச்சுட்டு சிவபெருமான் மென்மேலும் உங்களுக்கு புகழை அள்ளி கொடுப்பார். உங்கள் குடும்பத்தை வாழ வைப்பார். எனக்கு என்ன சொல்றது தெரியல. அவ்வளவு அற்புதத்தை சிவபெருமான் உங்களோட இருப்பார். திருப்புகழ், திருமந்திரம், திருமுறை இதெல்லாம் விசேஷமானது. வடலூர் வள்ளலாரோட திருப்பாவையும் ரொம்ப விசேஷமானதுங்க. எங்குரு தீமையும் இணைத்துழராவகை கங்குளும் பகலும் மெய்க்காவல் செய்துணையே உடலுறு வினியால் உயிருடல் கெடாவகை அடலுறக் காத்தருள் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. பெரிய மந்திரங்கள்லாம். நன்றி மேடம். ஆனா அதோட மட்டும் நிறுத்தல. இன்னொரு விஷயத்த செய்யறாங்க பாருங்க. திருமுறை யாரு ஓதணும்? வேதத்தை வெற்றக்கூடாது. வேதமும் திருமுறையும் நமக்கு 2 கண்ணு. அப்போ வேத மந்திர யாகங்கள் யார் செய்யணும்? அதையும் விடக்கூடாது. வேதமும் வளரணும். இன்னைக்கு திருமுறையை வச்சுக்கிட்டு வேதத்தை அழைக்கிற அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தமிழை வைத்து சமஸ்கிருதம் மொழியே கிடையாது. சமஸ்கிருதம் ஒரு உச்சாடனம், அதாவது ஒரு ஓசை. அதை நமக்கு அற்புதமா சொன்னாங்க. யாரெல்லாம் வேதங்கள் இன்னென்ன யாகங்கள் செய்யணும், வேதமும் ஒழிக்கணும், ஒரு பக்கம் திருமுறையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறத மிகுந்த பாக்கியசாலிகள் நாங்கள்லாம். எங்களுடைய குருநாதருடைய அருளாலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சக்தி கணேசன் ஐயானாலும் எங்களுக்கு இந்த பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேங்க சார். இங்க இதுவரையிலும் நம்மளுடைய எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த, ஏன்னா எங்க அப்பா பேர் கணேசன் தான். சக்தி கணேசன் சாருக்கு முதல்ல நான் வணக்கத்தையும், இதை வழிநடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கொடுமுடி ஐயா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இலவச ஜோதிட வகுப்பு சனி ஞாயிறு நடக்குதுங்க. இன்று இரவு 7 to 9 மணிக்கு நட்சத்திர வகுப்பு எடுக்கிறேன் நானு. நாளைக்கு திங்கட்கிழமை 7 to 8 இருக்கு. யாருக்காவது ஆண் ஜோதிட வல்லுநர்கள், ஆண் ஜோதிட சக்கரவர்த்திகள் வாய்ப்புகள் வேணும்னா கண்டிப்பா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் வளர்வோம் வளர்ப்போம் நிகழ்ச்சியில ஒரு நாள் வித்யாதானம் எல்லா ஜோதிஷரும் தரணும் கண்டிப்பா. ஏன்னா அந்த புதனை ஆக்டிவேட் பண்ணணும், குருவா நம்ம இருக்கணும். குருவருளும் திருவருளும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தான் சின்னதா அடியேன் செஞ்சிட்டு இருக்கேன். சோ ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இந்த இலவச ஜோதிட வகுப்புக்கு கலந்துக்குங்க. அதே போல வாய்ப்புகள் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம தரோம். பெண்கள் யாராவது இருந்தா என்னுடைய அகில உலக மகளிர் ஜோதிட பேரவையில இணைஞ்சுக்கலாம். ஆன்மீகமும் ஜோதிடமும் 2 கண்களாக நம்ம இதை நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஜோதிஷம் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படிமே. சோ இந்த மொழியை நம்மளுடைய உயிர் உள்ள வரையுமே கத்துக்கணும். ஆன்மீகத்தை நம்ம வளர்க்கணும். நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழணும். இதுல கொஞ்சமாவது தர்ம சிந்தனை நமக்கு இருக்கணும். தர்ம சிந்தனை தான் நம்மளுடைய சந்ததியவே காப்பாத்தும், காக்கும். ஓகேங்களா? அனைவருக்கும் மீண்டும் நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு வாய்ப்பில் மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா மீண்டும் நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். என்னுடைய போன் நம்பர் 9385911501 9385911501. நன்றி 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 மேடம். வாழ்க வளமுடன், வளர்வோம் வளர்ப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க நமது ஜோதிட கலை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கேள்வி பதில் இதுக்குள்ள போலாம் மேடம். இப்போ யாராவது கேள்வி கேட்கணும்ட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேடம் எடுத்த வகுப்புல சந்தேகம் இருந்ததுன்னா கேள்வி கேட்கறோம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குருசங்கர் சென்னை. மேடம் வணக்கம் மேடம். அருமையா இருந்தது உங்களோட கருத்துக்கள்லாம். எனக்கு 6க்குரியவன் 7 இருக்கணும், அதை மட்டும் சொல்லவே இல்லை நீங்க. 6க்குரியவன் 7 இருந்தால் அப்படிங்கிறது இப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்னதுங்க அப்படின்னு பாத்துக்குங்க.
காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாமா, அந்த பாவத்தையும் எடுத்துக்கோங்க. 6 7ல இருக்கும் பொழுது 6ஆம் இடமான நோய் உங்களுக்கும் வரக்கூடிய பேருக்கும் அமையும். வயிறு சார்ந்த, குடல் சார்ந்த, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே உங்களுக்கா இருந்தா யூரின் இன்ஃபெக்ஷனு, வயிறு அடிவயிறு பிரச்சனை, இந்த மாதிரி லிவர் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தும். அது தாத்தாவடி. இப்ப சுவாதியில எந்த கிரகம் இருந்தாலும் 2 தாரம்னு ஒரு கணக்கு இருக்கு. அது போல அவங்களுக்கு முன்னோர்களுடைய அந்த அந்த வியாதி இவங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இதற்கு என்ன நிவர்த்தி? உங்களுடைய லக்ன புள்ளி நிக்கக்கூடிய நட்சத்திரமும் லக்ன பாவம்னு வச்சுதான் உங்க நிவர்த்தி பண்ணணும். ஓகே, நன்றி மேடம். நன்றி. வேற ஒண்ணும் இல்ல. சிவாய நம. நீங்க வள்ளலாரை பத்தி பேசுறீங்க, முடிஞ்சா வாங்க. வள்ளலார் வீடு பக்கத்துலதான் நான் இருக்கேன். ஒரு வாழ்ந்த வீடு சென்னை. புவனகிரிக்கு வந்திருக்கேன். வடலூர் வாழ்ந்த வள்ளலார் வீடு இல்ல, சென்னையில அப்பா வள்ளலார் நகர். கண்டிப்பா வரேங்க சாமி. நான் இப்ப வள்ளலார் நகர். எங்க இப்ப நீங்க அவரை பத்தி போனாலும் பேசுறதுனால சொன்னேன். ஓகே. வேந்தர் டிவி புதுயுகம் பேசியாச்சு குரு பயிற்சி பலன். கம்மிங் 10th வந்து ஜி தமிழ்ல குரு பயிற்சி பலன் பேசுறதுக்கு சென்னைக்கு வரேன். ஸோ சென்னையில யாராவது மீட் பண்ணணும்னா போரூர்ல தான் வரேன். ஜி தமிழ் அதுக்கு. ஸோ பாக்கணும்னா பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. நீங்க என்னோட விருப்பப்பட்டா குரூப்ல சொல்லுங்க, நான் வீட்டுக்கு எப்பயுமே கொண்டு போறேன். அவர் வாழ்ந்த வீடு இன்னும் இருக்கு, கூட்டு கண்டிப்பா பாக்கியங்க வரேன். எப்பயும் ஒரு 2-3 பேரோட வருவேன். வந்து பாக்குறேங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க மேடம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடுல நமக்கு பெண்கள் இருக்காங்க, ஜோதிடத்திலயும் சரி ஆன்மீகத்திலயும் சரி. அதனால வருவேன், பார்ப்பேன். மேடம் எனக்கு ஒரு கேள்வி மேடம். சொல்லுங்க. இப்போ நம்ம மருத்துவத்துக்கு போகும்போது நமக்கு என்ன ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுதுன்னா, நம்ம அலோபதி பார்க்கலாமா, சித்தா பார்க்கலாமா, ஆயுர்வேதிக் போகலாமா, இல்லை என்ன மாதிரி வைத்தியம் பார்க்கலாம்? அப்போ நமக்கு ஒவ்வொருத்தருக்கு சித்தா ஒத்துக்குது, ஒருத்தருக்கு அலோபதி ஒத்துக்குது, ஒருத்தருக்கு ஆயுர்வேதிக் ஒத்துக்குது, ஒருத்தருக்கு அக்குபஞ்சர் பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு ஒத்து வர்றதில்லை. அப்போ எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது 6ஆம் பாவத்தோடு நோயை குணப்படுத்தும் பாவகத்தோடு கிரகங்களுடைய தொடர்பு அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா ஒரு இதா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். கண்டிப்பாங்க. இப்ப 6ஆம் அதிபதி அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே நோய்க்குன்னு எடுத்துக்கிறோம். அது வாங்கின நட்சத்திர சாரம் பாருங்க. இப்ப தொடு அப்படிங்கும் போது நம்ம என்னதுங்க, தோல் அந்த இடத்தொடக்கூடிய அமைப்பு, தூண்டுதல். சந்திரன் குரு இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த இது அலோபதியா, சித்தாவா, ஆயுர்வேதிக்கா, என்ன 6ஆம் அதிபதி என்ன பாவன்னு பாத்துங்க. நான் சொன்ன மாதிரி அது வந்து நிலமா, நீரா, காற்று தத்துவமா, அந்த பாவத்துடைய அமைப்பை எடுத்துக்குங்க. அந்த நட்சத்திர சாரமும் எடுத்துக்குங்க. இப்ப புதனுடைய ஆதிக்கத்துல இருந்தா நீங்க ஹெர்பல் எடுத்துக்கலாம், இயற்கை சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். சூரியன் இருந்தாலும் இயற்கை சார்ந்த, ஏன்னா சூரியனுடைய இது இல்லைன்னா நமக்கு விளைச்சலே கிடையாது. சோ அது மாதிரி எடுத்துக்கலாம். அதே சனி பகவானோ ராகு கேது இந்த மாதிரி தொடர்பு இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம இந்த மெடிசன் சாப்பிட்டாதான் அது சரியாகும். ராகு வந்து மாத்திரை, அந்த போதை இதுக்கு போய் நம்ம டிசீஸுக்கு இது பண்ணாதான் அது டக்குன்னு நிவர்த்தி கொடுக்கும். அந்த விஷமுறிவை பண்ணும். உடனே நம்ம ட்ரிப்பு ஏத்துறோம், சந்திரன் ராகு. ட்ரிப்பு என்னதுங்க, சந்திரன் ராகு. அந்த ட்ரிப்புல வந்து நரம்பு வழியா ஐவியில குத்துறது புதன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பையும் எடுத்து காம்பினேஷனை வச்சு பார்க்கணும். இதுக்கு 6ஆம் அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய இடம், அதே தசாபுத்தி நடந்தாதான் அதிக பாதிப்புங்க. அந்த தசாபுத்தி நடக்கல அப்படின்னா அதிக பாதிப்பு கிடையாது, அது சார்ந்த வியாதி வரும். இப்ப அந்த சுக்கிரன் குரு இணைவு என்ன சொல்லுவோம், சக்கர வியாதி. இந்த இதுக்கு சனி பகவான் தொடர்பு இருக்கணும், அப்பதான் அது தொடர் மருத்துவமா வரும். தொடர்ந்து கொடுக்கக்கூடிய மாத்திரையை சாப்பிடக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். எப்படி இப்ப புதன் சுக்கிரன் அப்படின்னா என்னதுங்க, அவங்களுக்கு அழகு அந்தஸ்து எல்லாமே கொடுத்தாலும் ஏதாவது ஒரு டிசீஸ் கொடுக்கும். என்ன டிசீஸ் கொடுக்கும், கர்ப்பப்பை சார்ந்து கொடுக்கலாம், நரம்பு சம்பந்தமானதை கொடுக்கலாம், அதே போல வயிறு சம்பந்தமான வியாதிகளை கொடுக்கும். இப்ப அவங்க என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா,
இரண்டுமே இப்ப ஒரு சில காலகட்டத்துல சொன்ன மாதிரி துளசி தண்ணியோ அல்லது அதிமருத பொடியோ சாப்பிட்டா சரியா போயிடும். வல்லாரக்கீரை சாப்பிட்டா அந்த நரம்பு இது சரியா போயிடும். ஒரு சில காலகட்டத்துல நீரோபின் எடுத்துக்கணும். அடிஷனலா ஃபீவர் இது மாதிரி வரும்போது ஒரு கால்பால்லையே சரியாகும். ஒரு சிலருக்கு நல்ல டோஸ் எடுத்து ட்ரிப்பு போட்டாதான் அது சரியா போகும். இது மாதிரி எடுத்து நீங்க சொல்லணும். தசாபுத்தி பார்த்து சொல்லுங்க. இப்ப புதன் திசைன்னு வச்சுக்கோங்களேன், நரம்பு மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அதுல 8ஆம் பாவம் தொடர்பு 6ஆம் பாவ தொடர்பு பாத்துக்குங்க தசாபுத்தியில. அவங்க ஹெர்பல் எடுத்துக்கலாமா இல்லையா? இப்ப ஹெர்பல் சித்தா இது எல்லாமே கொஞ்சம் நாள் பட லேட்டாக தான் சரியாகும். ஆனா நல்லாயிரும். அதே செவ்வாய் சனி தொடர்பு வரும் பொழுதோ ராகு திசை நடக்கும் பொழுதோ அவங்களுக்கு அது செட் ஆகாது. ராகு திசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, புதன் ராகு நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு செட் ஆகுமானா அது செட் ஆகாது. இது மாதிரி காரகத்துவம் எடுத்து அவங்களோட 6ஆம் அதிபதி தசாபுத்தி எடுத்து இந்த மருந்து எடுத்தா ஆகும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா டைம் இல்ல, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உதயகுமார் சார் வணக்கம் மேடம். நமஸ்காரம். இன்னைக்கு வகுப்பு அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்தீங்க. எனக்கு ஒரே டவுட் மேடம், 6ஆம் அதிபதி சுக்கிரன் சாரத்துல இருந்தா நம்ம எது மாதிரி மருத்துவம் எடுத்துக்கலாம்? சுக்கரன் அப்படின்னாவே என்னன்னா வெள்ளை கோட்டுங்க, டாக்டர் நர்ஸு சந்திரன் சுக்கரன். சரிங்களா? இப்ப இவங்க என்ன அப்படின்னா மெடிசன் எடுக்கிறது நல்லது, ஹெவியா எடுக்கக்கூடாது. லைட்டா கொஞ்சம் இதுலயே சரியாயிரும். ஹெவியா எடுக்கக்கூடாது. என்ன நட்சத்திரம் சாரம் பாருங்க. உங்களோட 6ஆம் அதிபதி எங்க நிக்கிறாரு? 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்காரு. அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சா? அம்மாவுக்கு சுகர்லாம் இல்ல. கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருந்துச்சுங்களா? வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கு, ஆனா லைட்டா இருக்கு. வயிறு சார்ந்து பிரச்சனை இருக்கு. ஆமா மேடம். ஆனா அதிக பாதிப்பு கொடுக்காதுங்க. இன்னொன்னு சுகம் கெடும். ஓகே, இந்த இதய வலிக்கு சொன்னீங்க, இந்த மாதிரி கொழுப்பு இருந்துச்சுன்னா அந்த பூண்டு சாப்பிட்டா குணமாகும்னு சொன்னீங்க, கொழுப்பு கரைக்கும்னீங்க. அதே போல இதயம் சார்ந்த வலிக்கு வேற ஏதாச்சும் மருந்து இருக்கா, இல்ல ஏதாச்சும் நம்ம நாட்டு மருந்து? தேன் கடைசியா ஊத்தணுங்க. இஞ்சி பூண்டு எல்லாமே சாறை எடுத்துக்கணும். அதுல ஆப்பிள் வினிகர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு 4. அப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு டம்ளர். தெரியல ரிசல்ட் அன்னைக்கு அவங்களுக்கு பணப்பிரச்சனை இப்ப என்னன்னா எலுமிச்சம்பழ சாறு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நீட்டா எடுத்துக்கணும். 1 டம்ளர். பூண்டு சாறு கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். அது நாட்டு பூண்டு பெஸ்ட். அடுத்தது இஞ்சி சாறு. அம்மாவுக்கா இருந்தாலும் 70 வயசு ஆனாலும் இருதயம் ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் தலை சுத்தல் வந்தா கூட எடுத்துக்கிறது நல்லதான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஏன்னா இந்த கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டவங்க எல்லாமே தண்ணி அடிச்சாவோ சிகரெட்டு குடிச்சாவோ திடீர்னு அட்டாக்ல இறக்குறாங்க. இது ஒரு புரளியா ஆயிட்டு இருக்கு கோயம்புத்தூரோ மற்ற இடத்துலயும் நடக்குது. சோ இந்த 3மே சாறு. இத நல்ல ஒரு வாணல்ல விட்டு வெதுவெதுப்பா கையா வைக்காம நல்லா காய்ச்சிக்கணும். அப்ப 3 டம்ளர் 1.5 டம்ளர் ஆயிரும். ஸ்மெல் வரும் பியூட்டிஃபுல்லா. கொஞ்சம் மிதமான சூடு ஆனோடனே ஆப்பிள் வினிகர் அந்த டம்ளர் அளவுக்கு ஊத்திடணும். மால்ல தான் கிடைக்கும் ஆப்பிள் வினிகர்னு. அடுத்தது அதே டம்ளர் சுகர் இல்லைன்னா 1/2 டம்ளர் இல்லாட்டி 2 மடங்கு தேன் ஊத்தணும். ஊத்தி ஆற வச்சதுக்கு அப்புறம் எல்லாமே இது பண்ணிட்டு கண்ணாடி பாட்டில் மாதிரி, அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிளாஸ்டிக்ல கெடாம இருக்கிற சில்வர் கெட்டு போயிடும்.
போட்டு வச்சுக்கணும் பத்திரமா. மேல ஒரு வெள்ளை துணி போட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஸ்பூன் காலையில 4 to 5 யூரினுக்கு எந்திரிக்கீங்க அல்லது எப்ப எந்திரிக்கிறீங்களோ ஒரு ஸ்பூன் தனியா வச்சுக்கோங்க. அதை எடுத்து குடிச்சிட்டே வாங்க. இருதயம் சார்ந்த எந்த ப்ராப்ளம் வராது. செய்முறை மட்டும்தான் கஷ்டம். ஆனா இது ஒரு பெஸ்ட் மருந்து. ஆஞ்சியோவே பண்ணாம ஒரு 15-20 பேத்துக்கு நான் காப்பாத்திருக்கேன். மிக்க நன்றி மேடம். மிக்க நன்றி. இருதயம் தானே ஃபர்ஸ்ட் முக்கியம். கட்டாயம், மெயின். கட்டாயம், ஆமா கட்டாயம். ஆமா. நன்றி மேடம், நன்றி, நன்றி. சுள்ளு சுள்ளுன்னு வலிக்குது, வாயு பிடிக்குது, 60 வயசு ஆயிருச்சு, பிபி மாத்திரை 10 வருஷமா திங்கிறேன், இவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். சனி செவ்வாய் தொடர்பு, குரு சுக்கரன் பிரச்சனை, இவங்க எல்லாம் எடுத்துக்கலாம். இதே போல ஒரு ஆயுர்வேதிக்கு 5 பொருள் இருக்கு. இது வந்து சக்கரை வியாதிக்கு. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு மேடம், சிறப்பு. வேற யாராவது கேள்வி இருக்கா? சரி, நாம் 5:30 மணி ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாம். மேடம் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சு ஓகேங்க சார். அவங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு கட்டாயம், தெரிஞ்சதை இது அருமையா சொன்னீங்க மேடம். இது வந்து அரியன் எனக்கு தெரிஞ்சதை ஒவ்வொரு எடுத்திருக்கேன். விஷயம் கிரகச்சேர்க்கை வச்சுதான் சொன்னீங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும், போய் சேர்ந்திருக்கும் நம்புறோம். ஏன்னா புரியாத விஷயங்கள் மேடம் சொல்லல, ரொம்ப எளிமையாக்கி சொன்னாங்க. அது வந்து எல்லாருமே மெசேஜ்ல போட்டாங்க, வகுப்பு அருமையான வகுப்பு அப்படின்ட்டு எல்லாருமே போட்டாங்க. சிறப்பு, சிறப்பு. ரொம்ப நன்றிங்க மேடம். எங்களுடைய குருநாதர் சார்பாகவும் எங்களுடைய நிர்வாக குழுவின் வாய்ப்பு சார்பாகவும் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு முறை நீங்க வரும்போது இன்னும் இந்த 6ஆம் பாவத்திலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஆயுர்வேதிக் இது எப்படி என்னன்னு தெளிவா சொல்றோம். நீங்க இன்னொரு முறை கட்டாயம் எங்களுக்கு வந்து அதை தெளிவா கொடுக்கணும். ஏன்னா இது எல்லா ஜோதிடர்களுக்கும் இந்த ஒரு குறிப்பு இன்னைக்கு எடுத்தது ரொம்ப பயன்படும். ரொம்ப ரொம்ப பயன்படும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. தேங்க்யூ. அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். என்னோட போன் நம்பருக்கு ஏதாவது டவுட், ஜாதகம் பார்க்கணும்னா கேட்டுக்குங்க. வரும் முன் காப்போம், வந்த பின் அப்புறம் யோசிக்க வேண்டாம். பாத்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. உணவை மிகவும் அருமையா இருந்தது வகுப்பு. எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் அனைவரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் இல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு குருநாதருடைய திருவடியில் இந்த பிரார்த்தனை வைத்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சார் உங்களுடைய வாழ்த்துக்கள். ஆடியோ வாழ்த்துக்கள் சார். ஆடியோ வந்து வீடியோ அனுப்பிடுங்க, எல்லா குரூப்லயும் நம்ம போடலாம். சரி, சத்தியகிரன் சார் சொல்லி கட்டாயம் அனுப்பிடுவோம், கட்டாயம் அனுப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்குமே நன்றி. மிகவும் அருமை மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஐயா குடுமுடி பாண்டிய ஐயா வந்து உங்க நம்பர் கொடுத்துருங்க ஐயா. யார் நம்பருங்க? உங்க நம்பருங்க ஐயா. என்னுடைய நம்பருங்களா? ஆமாங்க, ஆமாங்க ஐயா. என்னுடைய நம்பர் 90 90 47 47 04 04 01 01 82. 82. நான் அடிக்கடி கொடுமுடிக்கு வர வேண்டி இருக்கும், அதனால தான் கேட்டேன். நன்றி, நன்றி. வந்தா குரு உங்களை பார்க்கலான்ட்டு. வாங்க சிவா, வாங்க சிவா. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் குருஜி. ஏன்னா சுவாமி கொடியேற்றம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சித்திரை 1ஆம் தேதி கொடியேற்றம். 10 நாள் திருவிழா. கட்டாயம் வர வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சுவாமி உற்சவத்தை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. கட்டாயம் எல்லாருக்கும் வந்துருக்குங்க.